பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு நீண்ட சீரீஸின் நடுவில் ஒரு குட்டி சீரீஸ் நம்ம அதோடைய தியானத்தில் தான் இருக்கும். நீண்ட சீரீஸ் எது அப்படின்னா, ஜனவரி மந்த்லேருந்து நம்ம தியானிக்கிறது சங்கீதம் 23:6, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஸோ அது எப்படி தொடரும், நன்மை கிருபை என்ன, அதோடைய டீட்டெயிலிங் எதனால அந்த 23:1 ஆரம்பிச்சு எப்படி இந்த இடத்துல இப்படி சங்கீதக்காரர் கன்க்ளூட் பண்றாரு, ஏன் கன்க்ளூட் பண்றாரு, இந்த ஒரு சீரியஸ் ஆஃப் டீச்சிங்ஸ்க்கு நடுவில் நம்ம இருக்கும்போது 5வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்துல நம்ம தியானிச்சோம். அதுக்குள்ள டீப் டைவ் பண்ணும்போது பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால் என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் ஃபினான்ஸும் அதுல அடங்கியிருக்கு. அதுல ஓவர்ஃப்ளோ, கர்த்தர் எப்படி பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார், அதுல ஒரு ஆங்கிள் தான் இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்ற ஒரு தியானத்துல ஒரு லேயர், ஒரு பார்ட் தான் இப்போ நம்ம 4வது வாரத்துல தியானிச்சு மினி சீரீஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது இட் வாஸ் நாட் பிளான், பட் ஆவியானவர் அப்படி நடத்துறாரு. அதுக்கு சபை, நானும் சபையும் ஸ்பேஸ் கொடுக்குறோம், ஒத்துழைக்கிறோம், ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குறோம், ஆண்டவரை நீங்க நடத்துங்க இந்த சபையை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு டீச்சிங்ஸ் நடுவில் ஒரு மையப்பகுதியில் மைட் பி கிளைமேக்ஸா இன்னைக்கு இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். என் ஃப்ரெண்டோட சாட்சி அவனும் டயர்ட் ஆகிட்டு இருப்பான் போல. 4வது வாரம் மாப்பிள்ள அனுப்பு மாப்பிள்ள லிங்க் சாட்சி சொல்லுங்க, ஒவ்வொரு வாரமும் தள்ளி போட்டு போது இந்த மெசேஜ் முடிஞ்சாதான கிளைமேக்ஸ்ல தானே வைக்க முடியும்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்ல சாட்சி தான். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாள் அன்னைக்காவது அது சாட்சியோட முடிக்கலாம் நான் நம்புறேன். ஸோ இந்த சீரியஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் நம்ம கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டு வரும்போது கர்த்தருடைய கரம் என்றால் என்ன, போன வாரம் அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தேன். கர்த்தருடைய கரம் என்ன, தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தான் டைட்டில் வச்சிருந்தேன். பட் அதோடைய உள்ள இருந்த காரியம் யார் தொட்டதெல்லாம் தொடங்கும்னா, யார் தொட்டதெல்லாம் விளங்கும், யாரு தொட்டதெல்லாம் பொண்ணாங்கன்னா கர்த்தருடைய கரம் அங்க இருந்துச்சுன்னா அவர் தொடுறதுல எல்லாமே வாய்க்கும் அப்படின்ற பட்சத்தில் அப்போ அவருடைய கரம் ஏன் மேல இருக்கும்போது நான் செய்வதும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ 2 ராஜாக்கள் 4:1-7 நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் 4 வாரமா போகுது பாருங்களேன். 4ஆம் வசனத்தை தாண்ட முடியாத அளவுக்கு 4 வாரமா போகுது. இதுல ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு ஊழியக்காரருடைய மனைவி, தீர்க்கதரிசியோட புத்திரர், அவங்களோட வறுமையில இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க. 2 பசங்க, ஆம்பளை பசங்க 2 பேருமே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. அதோட விளைவா கடன்காரங்க பசங்களை அடிமைகளாக்கி கூட்டு போறாங்க. அப்போ இவங்க எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்கு என்ன செய்யணும், வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்கும்போது, ஒரு கூட என்ன தான் இருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும், 3ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 4:3, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை. ஸோ போன வாரம் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணோம். வெறும் பாத்திரங்க ஏன், இப்ப நீங்க அப்படிப்பட்ட ஒரு வெறும் பாத்திரம்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் காத்து கொண்டிருக்குது, எப்படி கர்த்தருடைய கரத்தினால நம்ம நிரப்பப்படலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான வெளிப்பாடு. எனக்குமே அது ரொம்ப பர்சனலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கர்த்தர் நல்லவர். ஸோ வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி என்ன பண்றாங்கன்னா, உள்ளே போய், அது ஊழியக்காரர் சொல்ற இதெல்லாம் பண்ணுமான்ட்டு, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. நிறைய பேருக்கு இந்த மனப்பான்மை இல்லை பாருங்களேன். என்ன மனப்பான்மை இல்லை அப்படின்னா, ஒரு ஜபத்துல கூட நம்மளுடைய ஹார்ட் யாரு தேடுது பெரும்பாலும் அப்படின்னா, இந்த சிஸ்டர் கிட்ட போலாமா, அந்த பிரதர் கிட்ட போலாமா, ஜபத்திற்கு இவங்களுடைய ஆவியும் ஒத்துழைக்குது. அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லாத நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்க ஒரு ஒரு ஈவன் இது பிசினஸ்லயும் சரி, இது மினிஸ்ட்ரிலையும் சரி, ஒரு ப்ரேயர் பார்ட்னர் உட்பட மைட் பி அவங்களுடைய குறைகள் நம்மளுக்கு நிறைய தெரியுதுனாலே ஒரு கம்ஃபர்ட் லெவல் ஃபீல் ஆக மாட்டேங்குது. வேற யாருன்னா வச்சுட்டு பண்ணிட்டு போறது ஈஸி. இப்ப நானுமே சில சர்ச் மினிஸ்ட்ரிஸ்லாம் சின்ன 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 விஷயம்லாம் என் ஒய்ஃபால அது செய்ய முடியும். பட் நான் என்ன யோசிப்பேன்னா, இவங்களை காட்டிலும் சர்ச்சில் இருக்கிற வேற யாருன்னா வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா ஒய்ஃப் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன், ஈஸியா வேலை வாங்கிக்கலாம்னா கூட நிறைய எப்படி சொல்றது, நிறைய விஷயங்கள் உள்ள டூ அண்ட் ஃப்ரோ நடந்துனே இருக்கும். சொன்னா டக்குன்னு சொன்னீங்கன்னா நடக்காது. அதனால பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே. ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணும் போது இந்த வேலையை எவ்வளோ செய்யலாம், பட் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆல்ரெடி இந்த வேலையை நிறைய பேர் யாருன்னா செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்தா டக்குன்னு வேலை நடக்குன்ற மாதிரி வீடுகளா இருந்தாலும் தன்னுடைய சொந்த குடும்பம், தன்னுடைய இமிடியட் ஃபேமிலி, அவங்கள வச்சு பிசினஸ்ல ஈடுபடுத்துறது, அவங்க கூட மினிஸ்ட்ரி சேர்த்து, அவங்க கூட ஜோம் பண்றது, கதவை போட்டி உள்ள கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துல நம்ம தவறி இருந்தோம்னா
இந்த நாள்ல கர்த்தரோட வார்த்தை சில பேருக்கு ஸ்ட்ரைட்டா வருது. பிறரை நம்புவதை காட்டிலும் உன் வீட்டாரை நம்பு. இந்த வசனத்தை பாருங்க. ஒரு பெரிய வேலை, பெரிய ஒரு பிசினஸ் பிளாஸ்ட் நடக்க போகுது நெக்ஸ்ட் சீன்ல. ஊழியக்காரர் போய் இதை பாருப்பா, நல்லா பராக்கிரமசாலிகளா கூப்பிட்டுக்கோ. நல்லா அந்த 4வது வீட்டுல ஒரு அண்ணன் இருக்கிறாரு. நல்லா அவரெல்லாம் எவ்வளோ கிலோ எவ்வளவு பெரிய குண்டானா இருந்தாலும் நல்லா ஒரே கையில இந்த வரல ஒரு சொண்டு வரல தூக்கி வந்துருவா போல. அந்த மாதிரி நல்லா பலவான்களையும் பராக்கிரமசாலிகளையும் நீ கூப்பிட்டுக்கோ. கூப்பிட்டுட்டு இருக்கிறதுல பெரிய பெரிய டெக்ஸா இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வாங்கிடுவான். பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டு அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்களுடைய பிளானிங்கே, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீயே ஒரு 2 பசங்க உங்களை வச்சுதான் நான் ஆண்டவர் மகிமை எடுத்துக்கொள்ள போறாரு, உங்களை வச்சுதான் உங்களுடைய ஆசீர்வாதமும் வரப்போகுது என்று சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது இது சந்தோஷமா இருக்கு, இது பிரமிப்பா இருக்கு. ஏன்னா கர்த்தர் குடும்பங்களை நம்புகிறார். அமேன். கர்த்தர் குடும்பங்களை நம்புகிறார். ஹalleluya. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை நம்புகிறார். இதுல ஒரு வேர்டு எனக்கு இப்போ பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகுது. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டு. உன் பிள்ளைகள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைகள் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் வந்து நீங்க ஜெபிக்கிறத பார்க்கட்டும். உங்க பிள்ளைகள் நீங்க வேலை செய்யறத பார்க்கட்டும். உங்க பிள்ளைகள் பிள்ளைங்களுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியாம வளர்த்துட்டோம்னு சொல்லாதீங்க. கஷ்ட நஷ்டம் தெரியட்டும். அப்பதான் நாளைக்கு வந்து நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது எங்கிருந்து வந்தோன்றதை அவங்க மறந்துட மாட்டாங்க. ஸோ அதனால பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியங்கள், இந்த ப்ராசஸ் தெரியும், ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சா போதாது. இன்னும் நடந்து எதெல்லாம் தாண்டி என் குடும்பம் இப்படி இருக்கிறோம், எதெல்லாம் தாண்டி நீங்க நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், எதெல்லாம் தாண்டி எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இந்த அற்புதத்துக்கு முன்பதாக எவ்வளோ மெனக்கடல். ஒவ்வொரு வீடும் போயிட்டு நான் எங்க அம்மா கதவு தட்டும் போது பாதி பேர் மூஞ்சு லட்சம் மாதிரி மூணுனாங்க. வீட்டுல இருந்துக்கினே இல்ல யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல சொன்னோம். அது போன்ற காரியங்களாம் நடந்திருக்கலாம் பாருங்களேன். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் யார் பார்த்தானா பிள்ளைகள் பார்த்து அற்புதத்தையும் பார்க்குறாங்க ஃபியூச்சர்ல கொஞ்சம் சீன் கழிச்சு. பட் இவர்கள் இப்போ பார்த்தது என்னன்னா அவங்க அம்மா பட்ட கஷ்டத்தை. ஸோ ஊழியக்கார உள்ள போமா, உன் பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கோ, உள்ளே நின்று கதவை பூட்டிக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அந்த உங்க ஃபேமிலி மேல இன்வெஸ்ட் பண்றது, உங்க ஃபேமிலியோட கூட சேர்ந்து இந்த மாதிரி ஊழியங்களை கட்டி ஏற்படுத்தி இது மாதிரி அற்புதங்கள் ஈடுபடுறது வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனால இது வரைக்கும் உங்களுடைய மைண்ட் வந்து உங்கள் குடும்பத்தை தாண்டி கொஞ்சம் அப்படி போய் இவங்களை கட் பண்ணிட்டாங்க போவ மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ரீட்டர்ன் பண்ணுங்க. யூ டர்ன் அடிங்க, ரிட்டர்ன் வாங்க. உங்க ஃபேமிலியும் யோசிச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தை வைத்தே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா உன் பிள்ளைகளுடன் உள்ளே என்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னெல்லாம் பாத்திரம் நீ எடுத்துட்டு வந்தியோ, சின்னது பெருசு, இத்தினோண்டு இருந்தாலும் இத்தினோண்டு, இவ்வளவு பெருசா இருந்தாலும் இவ்வளவு பெருசு, எல்லா பாத்திரங்களையும் அந்த எண்ணெயை வந்து ஊத்து, வார்த்து நிறைஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் வை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், வேற ஒரு வருஷம் எடுத்து ஓகே. உங்ககிட்டயும் இந்த சிலபஸ் இருக்கும் நான் நம்புறேன். ஐ மீன் இந்த வேர்சஸ் 2 ராஜாக்கள் 4:3. ஓகே. உன் பிள்ளைகளுடன் மூலை நின்று கதவை பூட்டி 4:4 அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்துனா தமிழ்ல என்ன இருக்குன்னா போர், POUR, போர், ஊற்று, போர் பண்ணு அப்படின்ற மாதிரி. போர் பண்ணு, நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. வார்த்து நிறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கத்துல வை. வார்த்து நிறைந்த பின் ஒரு பக்கத்துல வை. வார்த்து நிறையும் ஒரு பக்கம் வை. இப்போ இந்த பிக்சரை நீங்க வந்து பிக்சரைஸ் பண்ணுங்க மனசுல வந்து, மனங்கள்ல நல்லா கற்பனை திறன்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றத கற்பனை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கண்ணை மூடுச்சா கண்ணை மூடிங்க. உங்க கையில ஏதோ ஒரு பாத்திரம் இருக்குது. ஐ மீன் இந்த பாத்திரம் இல்ல, நீங்கள் நிரப்ப வேண்டிய, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிற, இல்ல கொண்டு வரக்கூடிய, பிசினஸ்னா பிசினஸ், வேலைனா வேலை, இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஊழியக்காரங்கன்னா ஆத்துமாக்கள், வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுது, இல்ல பைபிளா கூட இருக்கலாம். நீங்கள் எதை நம்பி வெறும் பாத்திரம், இதை ஃபில் பண்ணிட்டேன்னா என் பிரச்சனை தீர்ந்துடும். ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரம் ஊற்றப்பட்டதுன்னா நான் இதை வித்துருவேன், என் கடன் அடைஞ்சிடும். அந்த மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு உங்களை வழிநடத்த போகிற ஏதோ ஒரு பாத்திரம்னா, ஏதோ ஒரு வெறும் பாத்திரம், அதை நினைவு கூறுங்க, அதை மைண்ட்ல நல்லா ஓட்டுங்க, நல்லா ஸ்ட்ராங்கா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றும் ஃபர்ஸ்ட் இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரு, போர் பண்ணு. ஃபர்ஸ்ட் இப்போ நல்லா கண்ணை தந்துங்க, என்ன பாருங்களேன். என்ன எதிர்பார்ப்பு ஆண்டவர்னா, இந்த அம்மா கிட்ட என்ன இருக்குன்னா அவங்க சொல்லிட்டாங்கப்பா கொஞ்சம் தான் என்ன இருக்குது. ஐ மீன் ஒரு குடம்னு நினைக்கிறேன் இல்லையா,
எஸ், ஒரு குடம் எண்ணெய். ஸோ இந்த அம்மாவுடைய மைண்ட் செட் பாருங்களேன். பாத்திரங்கள் இந்த பக்கம் அப்படியே வீடு ஃபுல்லா நிரம்பி, அத்தனை வீட்டுல இருந்து இப்படி வந்து பாக்குறாங்க. அப்பா, இவ்வளவு பாத்திரம் இருக்குது, என்னதான் பண்ண சொல்ல போறாரு ஊழியக்காரன்னு பார்க்கும்போது, என்ன கட்டளை இவருக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரு குடம் எண்ணெய், இங்க பார்த்தா நிறைய பாத்திரம், ஊத்த ஊத்த எப்படியும் பத்த போறது இல்ல. ஊத்த ஊத்த கொஞ்சம் அதெல்லாம் பிசு பிசுப்பா இருக்கும். அந்தந்த பாத்திரத்துல அந்த ஒட்டிக்கிறது கழிஞ்சாலே இந்த ஒரு குடத்தை எவ்வளவுதான் ஃபில் பண்றதுன்னும் போது, ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை இந்த அம்மா அப்படியே நிறைவேற்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுக்கு பின்பதாக ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த், விசுவாசம் அடங்கியிருக்கு. நான் சொல்றது நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு குடத்தோட சைஸ் எவ்வளவு வேணா இருக்கலாம், பெரிய குடம்னே வச்சுக்கலாம். பாத்திரம் நிறைய இருக்கு. இவங்க ஊத்துனா கொஞ்சம் பாத்திரங்கள் இத்தனோண்டு ஒரு மிஞ்சி போனா 5-6 பாத்திரத்துல முடிஞ்சது. மிச்சம்லாம் என்ன அப்படின்ற விசுவாச ஐ மீன் அந்த அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும்போது ஒரு விசுவாசம் ஷேக் பண்ற ஒரு காரியம். ஐயா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்லாம் இவங்களுக்கு கேட்கல பாருங்களேன். அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் இவங்க போர் பண்ணிருக்காரு. இவங்களுடைய அற்புதம் எங்க துவங்குது அப்படின்னா, ஒன்ஸ் ஷி ஸ்டார்டட் பிலீவிங் தட் ஷி கேன் போர், அதாவது என்னால் என் கையில இருக்கிற எண்ணெயை ஊற்ற துவங்கின பின்புதான் அற்புதங்கள் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு முன்பதாக வெறும் பாத்திரம் இருக்கிறதுனால அற்புதம் நடக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் பாத்திரத்தை வச்சு நீ இயேசுவின் நாமத்துல பாத்திரங்கள் நிரம்பட்டாண்டவர் அந்நிய பாஷையில நிரம்பி அக்கினியா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நல்லா ஜோம் பண்ணா வெறும் பாத்திரம் நிரம்பாது. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ஒரு பாத்திரம் ஃபுல்லா தண்ணி வந்துட்டு இருக்கோம். அது வேற எதுவும் இல்லை, நீங்க அழுத உங்களுடைய கண்ணீர் தான் அந்த பாத்திரம் ஊத்தி ஊத்தி நைட் எல்லாம் நிரம்பவே தவிர எண்ணெல்லாம் வந்து அந்த கண்ணீர் எடுத்துன்னு போயிட்டு சேல்ஸ் பண்ணா ₹1 கூட அது சேல் ஆகாது பாருங்களேன். உப்பு தண்ணியா வேற ஆயிடும். அப்படி இருக்கிற பட்சத்துல அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்ப என்ன பார்க்கலாம், என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம ஜபிக்கிறதுனால மட்டுமே பாத்திரங்கள் நிரப்பப்படாது. இப்ப நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்காது பாருங்க. இந்த மாதிரிலாம் யாருன்னா ஊழியக்காரங்க வந்து பிராக்டிக்கல் ரியாலிட்டி பேசினா கோச்சிப்பீங்க. நீங்கள் ஜபிக்கிற பட்சத்துல அந்த எண்ணெயை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவை நிச்சயமாக இயேசு கொடுப்பார். மாற்று கருத்தில் ஆவியானவர் உங்க கூட பேசுவார். நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இயேசு அப்படியே அவருடைய வார்த்தை அப்படி சொல்லும் போதே அப்படியே அப்படியே 6 கற்சாடியும் அப்படியே மல்டிப்ளை ஆச்சோ. இயேசுவோட அற்புதங்கள் பிரகாரம் அது மாதிரி இதுவா சொல்லிட்டாரு, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்னும் போது அவரை காட்டிலும் பெரிய அற்புதங்கள் செய்வோம். ஆனா நிச்சயமா செய்வோம். ஆனா பெரிய காரியங்களை செய்வான் போது அவர் முழுவதும் ஜெபிச்சாரு. அப்ப நம்ம அவரை காட்டிலும் பெரிய காரியங்கள்னா அவர் 40 நாள் உபவாசம் இருந்து வனாந்திரத்துல போய் இருந்தாரு. பிசாசுனால அனுதினமும் அந்த 40 நாளும் சோதிக்கப்பட்டாரு. பிசாசை நேரடியா அவர் சந்தித்தாரு. நம்மளாம் பாரு, குட்டி சாந்தானம் பார்த்தாலே பெஜாராயிருக்கும். அப்போ அவரை காட்டில பெரிய காரியங்கள் செய்வோம் அப்படின்னும் போது, அது ஏன் அற்புத அடையாளங்கள்ல மட்டும் அவர் காட்டில பெரிய, எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இல்லையா? அவர் காட்டில பெரிய அவர் காட்டில பெரிய ஜபம், அவரை விட நல்ல பரிசுத்தமான ஜீவி இதுல யாருமே வரமாட்டீங்க பாரு இயேசு கூட போட்டி. என்ன சொல்லணும், இயேசு இவ்வளவு அவர் தான் பீக் பரிசுத்தமே. அப்ப என்ன பண்ணணும்னா, அவரை காட்டிலும் பெரிய காரியங்கள் நான் செய்வேன் அப்படின்னா, அவரை விட அதிக பரிசுத்தமா இருக்க முயற்சிப்பேன். அதுல போக மாட்டோம் நம்ம. அவரை விட அதிக நீதி செய்ய முயற்சிப்பேன். அதுல போக மாட்டோம். அவரை விட அதிக நன்மைகள் பிறகு செய்வேன். நம்ம அப்படிலாம் நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஏசுனா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் கையை நீட்டினா எல்லாம் டக்கு 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 டக்குன்னு விழணும். இது எந்த விதமான ஒரு தவறான எதிர்பார்ப்பு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியே நம்மளே இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு அவரை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்யும். பெரிய காரியங்கள் என்ன செய்வோம்? நற்கிரியை செய்யணும், அன்பு செலுத்த. அவரை காட்டிலும் அவர் வந்து ஒரு கணத்தை அரைஞ்சா இந்த கணத்தை காட்ட சொல்லியிருக்கிறாருன்னா, அப்போ நான் உடம்பு ஃபுல்லா என்ன அச்சுக்கோங்கடான்னு காட்டணும். அதுதான் அவர் காட்டிலும் பெரிய காரியத்தை செய்யறது. அப்போ அப்படிலாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம் பாருங்க. அப்ப என்ன அப்படின்னா, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு வர ஆசை. ஆனா வந்து எனக்கு அற்புத அடையாளங்கள் செய்யறதுல மட்டும் அவருடைய வல்லமை வேணும். அவருடைய ஹார்ட், அவருடைய இதயம், அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுலாம் வேணாம்னு நம்ம ஒதுக்கிறோம். அதனாலதான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஜோம் பண்ணா எனக்கு அற்புதம் நடந்துடணும், ஆனா நான் மெனக்கிட மாட்டேன் அப்படின்ற அதிக சோம்பேறிகளால் நிரப்பப்பட்ட கிறிஸ்தவ சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சோம்பேறிகளுடைய வேலை என்ன? அதனாலதான் ரொம்ப மூஞ்சில அச்ச மாதிரி சொல்றாரு, எறும்பை பார்த்து ஞானத்தை கத்துக்கோ சோம்பேறியே திட்டுறாரு. யாரு? ப்ராப்ஸ், நீதிமொழிகள். ஏன் அப்படின்னா, நம்ம ஆளுங்களை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு சாலமன் ராஜா வந்து ஒரு பெரிய ஞானி. அவர் பார்த்திருக்கிறாரு, நானே இவ்வளவு ஒரு ராஜ்யம் வந்துச்சு எனக்கு, நானே இவ்வளவு உழைக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை? இவர்கிட்ட சாலமன் ராஜா கிட்ட இல்லாத காசா இல்ல வாட் எவர் என்னதான் இல்ல, ஏன் மெனக்கட்டி இதை பண்ணும் அதை பண்ணும், ஒரு ராஜ்யம் இதை கட்டணும், அப்பாவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், இந்த பக்கம் அது பயங்கரமா குவாலிட்டியா கட்டணும், அது வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, அவருடைய பேலஸை சிறப்பா கட்டுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் ஏன் இவ்வளவு மெனக்கணும், என்ன அவசியம் அப்படின்னா, நல்ல ஒரு பேலஸ் ஆல்ரெடி இருக்குது, தாவீது ராஜா வாழ்ந்திருப்பாரு, அதுலயே இருந்துட்டு போயிடலாமே.
இல்ல இல்ல இவர் ஏதோ ஒரு பிரயாசப்பட்ட இவர் பார்த்திருப்பாரு. அநேக சோம்பேறிகள் பார்த்திருப்பாரு. அநேக சோம்பேறிகள் வந்து கிறிஸ்தவத்துல ஸ்பெஷலா வேலை செய்ய மாட்டேன், ஆனா ஜெபம் மட்டும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கூட இருக்கலாம். நான் சோம்பேறின்னு சொல்லும்போது நீங்க அந்த சோம்பேறி அந்த கோச்சிக்க கூடாது. அந்த வார்த்தை உங்களுக்கு உரைக்குதுன்னா ஆவியானவர் உங்க கூட பேசுறாருன்னு அர்த்தம். நீங்க சோம்பேறியா தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த சோம்பேறின்ற வார்த்தை எனக்கு உரைக்கல பிரதர் அப்படின்னா உங்களை குறிச்சு நீங்க பரிதாபப்படணும். ஏன்னா ஆவியானவர் பேசுற சத்தமே உங்களுக்கு கேட்கல அப்படி நீங்க அந்த கன்விக்ஷனே உங்களுக்குள்ள இல்லைன்னா அது ஏதோ ஒரு கேள்விக்குறி, ஏதோ ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங். நான் ஆல்ரெடி நல்ல ஃப்ளோல தான் இருக்குன்னா சூப்பர், நல்லா போங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, பாத்திரங்களை வச்சுக்கின்னு ஒரு கொடை எண்ணெயை வச்சுன்னு அப்படியே அந்நிய பாஷை நிரம்பி அப்படியே கிணியா ஜோம் பண்ணி அப்படியே பாவாகர் அப்படி இன்னும் அப்படியே கிராபிக்ஸ்ல எல்லா எண்ணெயும் எல்லா பாத்திரத்திலும் போயிடுச்சா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சீன்ல அப்படி நடக்கவே இல்லை. நம்மளாம் தான் அதான் ஆசைப்படுற பாரு. அப்படி ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவர் அப்படி ஆப்ரேட்டும் பண்றது இல்லை. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பாருங்க. நான் சொல்றதை கற்பனை பண்ணி பாருங்க. 237 என்னது பாத்திரங்கள் அக்கம் பக்கம் வாங்கி வந்துக்கிறாங்க அப்படின்னு சும்மா கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பெரிய பெரிய குண்டான், எல்லாம் பெரிய பெரிய நல்லா இவர் கொடைனா அந்த மாதிரி குடம்லாம் கூட வாங்கி வந்து அத்தனை நான் கம்மியா சொல்லிட்டேன். ஆனா நம்மளாம் அந்த மாதிரி அற்புதம் நடக்கும்னு தெரிஞ்சா நிறைய வாங்கி வந்துடும். ஒரு 570 வாங்கி வந்துடும். இப்போ ஒரு குடம் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து ஊத்துறாங்க 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 ஊத்துறாங்க. நான் பிக்சராகவும் நான் போடுறேன். எனக்கு ரொம்ப அழகான ஒரு புகைப்படம் இதை சார்ந்து கிடைச்சது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதை நான் என்னுடைய இதுலலாம் கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். யூடியூப் தம்ப்நெயில்ஸ் எல்லாம் போட்டேன். இதுல பாருங்க. எஸ், இது ஒரு சாம்பிள். ஓகே, எல்லாமே இது எல்லாமே கற்பனை தான். யூடியூப்ல ஐ மீன் இது இல்ல, இதுவும் இல்லை. சரி, இந்த பிக்சர் மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து யாரோ கூகுள்ல போட்ட பிக்சர். நான் வந்து கற்பனை நம்ம பார்க்கும்போது பிக்சரைஸ் பண்ணி இந்த குழந்தைங்க பாருங்க செல்லமா இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு குடம். நம்ம என்ன குடம்னா நான் என்ன நினைச்சிட்டேன் பாருங்க, இந்த கீழே இருக்கிறதா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா மேல இருக்கிற அந்த சின்ன குடம் கூட அவங்க கிட்ட இருந்த குடமா இருக்கலாம். இப்போ நல்லா கற்பனை பண்ணி என் கூட இணைந்து பயணிங்க, யோசிங்க, தியானிங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்துனும் போது கை வலிக்க 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 எடுத்து ஊத்தி நிரப்பி எடுத்து ஊற்றி நிரப்பி எடுக்கிறாங்க, ஊற்றிட்டாங்க, நிரப்புது, எடுக்கிறாங்க, ஊற்றிட்டாங்க, நிரம்புது. இப்போ ரைட் ஹேண்ட் வலிக்குது. ஓகே, கையை மாத்தலான்ட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எடுக்கிறாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க, நிரப்புறாங்க, ஓர வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, எண்ணெயை ஊற்றுறாங்க, நிரப்புறாங்க, ஓர வைக்கிறாங்க. ரெண்டு கையும் சுமந்து போயிடுச்சு. இப்போ பெரியவனை நீ வாடா, ஊத்துறா, எடுக்கிறான் தம்பி, ஊத்துறான், நிரப்பப்படுது, எடுக்கிறான், ஊத்துறான், நிரப்பப்படுது. சின்ன பசங்க இல்லையா, கை சுமந்து போகுது. டே சின்னவன் நீ வாடா, ஒரு 4 பாத்திரமா அந்த அம்மாக்கா ஹெல்ப் பண்றான். அம்மா இவ்வளவு நிறைய எடுத்து குத்தே கை வலிக்குதுமா, பரவாயில்ல வாடா என் செல்லம்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உனக்காக பண்றேம்மா. எடுக்கிறான், ஊத்துறான், கீழே சேர்ந்துறான். வேணா நீ போயிடு, நீ கீழே சேர்ந்துற, என்னெல்லாம் வேஸ்டும். சரி, நீ பாத்திரம் மட்டும் எடுத்துக்கூடுனா எம்டி எம்டி மட்டும் எடுத்துக்கூடு, உன்னால தூக்க மஞ்சள் மட்டும் தூக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அம்மா அந்த சோர்ந்த கைகளோட கையில ஒரு அமிர்தாஞ்சனை தடவின்னு வந்துட்டு எடுக்கிறாங்க, ஊத்துறாங்க, வார்க்கிறாங்க, எடுக்கிறாங்க, வார்க்கிறாங்க, அதாவது ஊத்துறாங்க, நிரப்புறாங்க, எடுக்கிறாங்க, ஊத்துறாங்க, நிரப்புறாங்க, எடுக்கிறாங்க, ஊத்துறாங்க, நிரப்புறாங்கன்னு சொல்லிட்டு திஸ் வாஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். கொஞ்சம் அந்த பெண்ணின் இடத்துல இருந்தீங்கன்னா ஏதோ ஹாய் ஹலோ சூப்பரா இருந்துச்சு, நல்ல மிராக்கல் அப்படிலாம் இல்லை. நம்ம படிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கதைகளை படிச்சுட்டு போகும்போது அப்படி ஒரு செகண்ட்ல அப்படி கடந்து போறதுனால என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கற்பனையா ஏதோ ஒரு நடந்துச்சு போல அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட்ல ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறோம். பட் பைபிள் ஸ்டோரிஸ் நம்ம எப்பவுமே படிக்கும் போது அந்த மாதிரி கடந்து போறது வந்து ஹெல்த்தி கிடையாது. கூட சேர்ந்து அதை பிக்சரைஸ் பண்ணோம். நல்ல ஹெல்த்தியா இருக்கு நம்ம முயற்சிக்கணும். ஐ மீன் ஹெல்த்தியா மைண்ட் செட்ல, நல்லா தியானிக்கிற மைண்ட் செட்ல நம்ம இருக்கணும். இந்த போரிங் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஈஸியா நடக்கிற ஒரு காரியம் இல்ல. நிறைய மெனக்கெடல், நிறைய அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து பயங்கரமான உழைப்பை ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார். அநேகர் உழைக்க மனம் இல்லாமல் பாத்திரங்கள் நிரப்பப்பட ஆசைப்படுகிறீர்கள். அநேகர் சிலர்லாம் பயங்கர எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு தேவ தூதர்கள் எனக்காக உழைப்பார்கள், தேவ தூதர்கள் எனக்காக எண்ணெயை ஊத்துவாங்க அப்படின்னா வாழைப்பழத்தை ஆண்டவர் படைக்கதான் முடியும். அதை பறிச்சு இப்படி பிரிச்சு வாயில தின்னு சாப்பிடுத்து யாருடைய வேலை? என்னுடைய வேலை. அப்பதான் என் பசி தீரும். இப்ப நிறைய பேர் வாழைப்பழத்தை மரத்திலேயே பாத்துக்கணும், எஸ் நாமத்துல கனி எனக்கு வரணும்னா சரி குரங்கு கூட பிச்சு குத்துதுன்னு வைங்க, ஏதோ ஒரு குரங்கு பிச்சு குத்துக்கி போட்டுது. அப்ப கூட சில பேர் கையிலேயே வச்சுன்னு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இது திறக்கப்படணும்ப்பா, அந்த என் பசியை தீருங்கப்பா. கையில இருக்கிறத நல்லா உழைச்சு கொஞ்சம் மெனக்கெடு. கைங்களுக்கெல்லாம் நல்லா கை, உடல், இந்த உடலுக்கெல்லாம் நிறைய
வேலை கொடு, மூளைக்கு வேலை மூளை இல்லை நல்லா, இதே தான் நம்மளுக்கு மெயின். ஹார்ட்டுக்கு நிறைய ஞானம்லாம் ஹார்ட்ல தான் அடங்கிக்குதுன்னு வேதவாசனம் இருக்குது. ஹார்ட்டுக்கு இந்த ஞானம் எதுலலாம் ஆப்ரேட் ஆகுதோ அதெல்லாம் கொஞ்சம் வேலை கொடு, ஆவிக்கு வேலை கொடு, ஆவியானவருக்கு வேலை கொடு, ஜபத்துல வேலை கொடு, ஞானத்தை அப்பா கிட்ட கேளு, பிளான்ஸ் வான். இதெல்லாம் நம்மளுக்கு சொன்னா ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. கிறிஸ்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன, பிராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எது பிடிக்கும் அப்படின்னா பை ஃபைட், விசுவாசத்தினால அவ்வளவு பெரிய ராஜ்யங்களை முடித்த விசுவாசத்தினால உன்னால் எல்லாம் கூடும். ஜெபம் சாத்தியம், நிச்சயமாக உங்க ஜெபத்தினால சாத்தியம். நான் ஜெபம் பண்ணும்போது அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பண தேவை இருக்குன்னா, அப்படியே அப்பா உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பிளான் கொடுத்தனேப்பா, அதை நிறைவேற்றிருப்பா அப்படின்னு. என்ன ஆண்டவரே நீங்க என்ன அந்த மாதிரி தான் உங்ககிட்ட பிடிக்காது பாருங்க. பிளான் நான் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும், நீங்க டக்குன்னு அத்தனை நாள் என் கண்ணு முன்னாடி ஒரு 25,000 ஒரு செக் புக் வந்து இந்த செக் ஒரு செக் அப்படியே கண்ணை திறந்தினும் வீட்டு வாங்க என்னடா எப்படிரா அப்படின்ற மாதிரி ஒரு செக் வந்து நிக்கணும். ஆனா பேங்க்ல போட்டா பவுன்ஸ் ஆயிடும் பாருங்க, ஏன்னா பிசா சேர்த்துன்னு வந்து வச்சிருப்பான். அந்த மாதிரிலாம் ஏமாறக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. சில பேருக்கு அப்படி கூட மிராக்கிள்ஸ் நடந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு சாட்சியை கேட்டு உங்களுடைய லைஃப்லயும் அதுக்காக காத்துன்னு இருக்காதீங்க, களமிறங்குங்கள். அதுதான் இந்த அம்மாவுடைய மெனக்கடல். இந்த அம்மா அந்த பசங்களாம் அந்த பிக்சர் பாத்தீங்க பாருங்க, குழந்தைகளோடு சின்ன பசங்க அடிமை ஆயிடாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்டர். அதனால உழைக்கலாம் 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 பிரயாசப்படுறாங்க பாருங்களா. நம்மளுடைய பிரயாசம் வந்து நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஆகும். பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வாங்கின ஆட போட சும்மா போதும் ஆகட்டும், என்னது நம்மளும் போதும் ஆகட்டும். தேவையானது சந்திக்கப்படுது, இதை வித்துட்டாலே ஒரு ஒரு 35 பாத்திரம் நிரம்புறதுக்கு அப்புறமே இதை வித்தாலே என்னுடைய குடும்பத்துக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு தேவையான போஷிப் இருக்கு, பாத்துக்கலாம் ஆகட்டும் அப்படின்னு இருந்தாங்கன்னு வைங்களேன். அவங்க ஒரு புத்தி இல்லாத ஒரு ஸ்திரியா இருந்திருப்பாங்க. அந்த அம்மா ஒரு ஞானமான ஒரு ஸ்திரீ. பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வாழ்த்துனாங்களாம். எத்தனை பாத்திரம், 397 பாத்திரம் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா 397 பாத்திரங்களும் நிரவப்பட்டிருக்கும். அதுதான் அவங்களுடைய ஃபயர் ஒர்க்கு. இந்த விஷயம் என்னன்னா, ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். அப்ப ஆண்டவருக்கு என்ன பிரதர் ரோல்? ஆண்டவருக்கு என்ன ரோல்னா, ஒரு குடம் எண்ணெயை மல்டிப்ளை பண்றது தான் ஆண்டவரோட ரோல். அவர் எண்ணெயை எடுத்து ஊத்த மாட்டாரு. உங்க கை ஜெபம் பண்ணி தேவையான பலன் வாங்கணும். ஆண்டவரே கை சோர்வாகுது, ஆண்டவர் எனக்கு பலன் தாங்கன்னா அவருடைய ஆவியின் பலன், ஆவியானவர் மூலமா அவருடைய பலனால மைப்பி உங்களை நிரப்பலாம். ஓகேவா? இல்ல ஞானத்தை தரலாம், வேற கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் ஆள் கேளு, ஆள் போட்டு வேலை செய், நீயே செஞ்சு செஞ்சு சோர்ந்து போயிடும். இந்த மாதிரி ஞானமான முடிவுகளை கொடுக்கலாம். உங்களை வந்து ஒரு ஓனர் மாதிரி ஆகிட்டு இப்போ நல்லா வளர்ந்துட்டாலே ஓகே, வேலைக்கு ஆளை எடுத்துக்கோ, நல்லா நீ ஓனர்ஷிப் மட்டும், ஐ மீன் அந்த ஓனரா வந்து செய்ய முடியாத அந்த லீடர்ஷிப் மட்டும் நீ பண்ணு. மிச்சத்தெல்லாம் வேலைக்காரங்கிட்ட வேலை வாங்க, நல்லா நல்லா வேலை 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 வாங்கி அவங்களால சம்பளம் கொடுத்து அவங்களும் ஆசீர்வாதமா இருக்கட்டும், நீ ஆசீர்வாதம், இந்த மாதிரிலாம் பிளான் கொடுக்கலாம். பட் நம்ம தான் அந்த ஜோனுக்கே போக மாட்டோமே, நம்ம தான் உழைக்கவே மனசு வர மாட்டேது, அப்புறம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் வார்த்தார்கள், சோம்பேறித்தனம் பண்ணல, பாதில இடத்துல தேவையானது கச்சிச்சு போதும் அவங்க இருந்து போல. அந்த அம்மா ஒரு ரொம்ப விடாப்பிடியான ஒரு மனநிலையில இருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு அடிக்கிறது பம்பர் லாட்ரி, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வாங்கலாம். இல்ல நிஜமா இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு கிடைத்தது லைஃப் டைம் செட்டில்மெண்ட். வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். ஏன்னு 5ஆம் வசனம், அவள் அவனிடத்துல இருந்து போய் தன் பிள்ளைகளோட, அதாவது இது சொல்றா இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த அம்மா ஆக்ஷன்ல இறங்குறாங்க. அவள் அவனிடத்துல இருந்து போய் தன் பிள்ளைகளோட கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவள் இடத்துல கொடுக்க, அதுதான் அந்த பிக்சர்ல பார்த்தோம். ஓகே, குழந்தைங்க பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க, அவள் அவைகளில் வார்த்தாள். இதுல ஒரு டீம் ஒர்க் அடங்கியிருக்கு பாருங்களேன். திருப்பி நான் அந்த பிக்சர் போடுறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிக்டோரிக் ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கூட அந்த படம் பார்த்து கதை சொல்லி இதெல்லாம் எனக்கு கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். படம் பார்க்கறதும் இன்ட்ரெஸ்ட், ஆனா இந்த மாதிரி உருப்படியான படங்கள் பார்க்கறதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இந்த பிக்சர்ல காட்சி அளிக்கிற மாதிரி ரொம்ப அழகா குழந்தைங்க இன்னும் 2 பக்கமா ரெடியா இருக்கிறாங்க பாருமா, இதுவா அதுமா ஒரு டீம் ஒர்க்கை பாக்குறோம். இது வந்து ஒரு யூனிட்டியை குறிக்குது. குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவர் பாருங்களேன், ஆதாம் படைக்கும் போதும் டீம் ஒர்க்ல தான் இறங்குறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, இப்போ பழகி பெருகி பூமியெல்லாம் நிரப்பும், அது தனி விஷயம். பண்படுத்து காத்துக்கோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு லீடர்ஷிப் மேண்டேட். பட் தே ஃபெயில்ட் மிசரபிளி. அவங்க ரொம்ப மோசமான தோல்வி அடைச்சதுனால அதுக்கப்புறம் வெளியே தேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க ஆசீர்வாதம் இருக்குல்ல, மோசமான வறண்ட வனாந்திரம் அந்த மாதிரி ஒரு நிலத்தை தான் அவங்க இது பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே மீண்டிங்க இன்னைக்கு நம்ம வரைக்கும் வந்திருக்கோம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா காட் முதலாவது கிரியேட் பண்ணி நம்பி கொடுத்த ஒரு வேலை யாருக்குன்னா ஃபேமிலிக்கு தான் கொடுக்குறாரு பாருங்களேன். 2 ஆடு இங்க வா, 2 சிங்கம் வா, இந்த வேலைலாம் நீங்களும் கொஞ்சம் சேர்ந்து செய்யுங்க. இவரு கூட மாடு எல்லாம் வச்சு நம்ம இப்ப வேலை செய்யறோம் பாருங்க. அப்பெல்லாம் அது வாய்ப்பே இல்லை, ஏதேன் தோட்டத்துல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸே செஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிளான் வந்திருக்கலாம். இப்போ அங்க ஆதியில ஒரு பிளான் இருந்துச்சு, ஃபேமிலியை கொண்டு ஒரு சில காரியங்கள் செய்யணும்.
அதுக்கப்புறம் நோவாவுடைய பேழையில அவர் பேழை செய்யற காரியத்துல பார்க்கும்போது 8 பேர் கொண்ட குடும்பம் சிறப்பாக தரமாக ஒரு 100+ இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷத்துல ஒரு எவ்வளவு பெரிய பேழையை செய்யறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு டைனோசர் தவிர எல்லா பெரிய பெரிய அனிமல்ஸும் கூட போய் மிருகம், யானை எல்லாம் ஜோடி ஜோடியா ஏத்துறாங்க அப்படின்னா, அப்ப எவ்வளவு பெரிய பேழையா இருக்கும், அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மெனக்கடல் இருக்கும். எல்லாமே யோசிச்சு பாருங்க. வேதத்துல நடந்த பிரம்மாண்டமான நிகழ்வுகளுக்கு பின்பதாக மனிதர்களின் கடுமையான உழைப்பு அடங்கியிருக்கு. அஃப்கோர்ஸ் 100% கர்த்தருடைய அற்புதமான கரம், கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தர் கொடுத்த பிளான் எல்லாமே இருந்தாலும், இப்போ ஒரு ஒரு அரண்மனையை கட்டணும் பிரம்மாண்டமா தேவனுக்காக போது காட் பிளான்ஸ் கொடுக்குறார். ஆசிரியப்பு கோடா இருக்கணும் போது காட் பிளான்ஸ் பிளானை கொடுக்குற ஆண்டவருக்கு என்ன ரொம்ப இதை விட என்ன ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா, பிளானை கொடுக்குற ஆண்டவருக்கு மேல இருந்து மன்னாவை பொழிந்தர்ன தேவருக்கு மேல இருந்து சடனா எல்லாம் உலகமே தூங்குற அப்படியே தூங்கிட்டு அந்த நேரத்துல மேல இருந்து சடனா அப்படியே ஒரு அரண்மனை ஏஞ்சி இறங்கி அப்படி வந்து ஒரு கூடாரம் அப்படியே இறங்கி எல்லாம் தூங்கிக்கிறாங்க. காலில் அப்படியே ஒரு வெளிச்சம் உண்டாகி காலில் பார்த்து ஆனா யோசனை கூடாண்டா எல்லாமே பிளான்டா வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அது ஒரு பொழுதும் பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு அப்படின்னா, அப்புறம் நமக்கு என்ன ரோல், ஐடியாஸ் மட்டும் தான் அவர் கொடுப்பார். இப்போ நோவா அவருடைய பிள்ளைகள் அந்த ஃபேமிலி வந்து இந்த பேழையை ரெடி பண்ணும் போது கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, மரம் இந்த மரத்துல செய்யணும் தான் சொன்னாரு தவிர, மரத்தை வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி வீட்டு முன்னாடியே டக்கு 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 டக்குன்னு கிராபிக்ஸ் எல்லாம் அப்படியே வேலை வந்து இல்லை. அவரால் அது கூடும். கிராபிக்ஸை காட்டிலும் இந்த ஏஐ காட்டிலும் டிஐ ரொம்ப பெருசு. டிவைன் இன்டெலிஜென்ஸ், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஐ டிவைன் இன்டெலிஜென்ஸ், தெய்வத்தோடைய இன்டெலிஜென்ஸ், அது ரொம்ப பெருசு. அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. வார்த்தையில உலகத்தை படிச்சவருக்கு அதெல்லாம் லேசான காரியம். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே உண்டாகும். ஒரு வார்த்தை சொன்னா நோவாவுடைய பேழை ஒரு செகண்ட் அப்படின்றதுக்குள்ள உண்டாயிருக்கும். ஆனா காட் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அது எனக்கு ரொம்ப ஈஸி ராஜா, அது ரொம்ப ஈஸி நான் அப்படின்றது நான் சொன்னா அது ஆகும், நான் கட்லைட்டா அது நிற்கும். அப்புறம் நீ இது நோவாவை பத்தி யாருமே பேச மாட்டாங்க பாருங்க. ஆண்டவர் நோவாவுடைய பேழையை ஒரு செகண்ட்ல அவர் உண்டு பண்ணி போ உள்ள போ பரிசுத்த வாங்கலாம் போ, மீதி பேர்லாம் அடிச்சு கதுவாடு கிளம்பு எல்லாம் சாவச்சிடலாம் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், நோவா பெரிய ஹீரோயிக் மெட்டீரியலா இருக்க மாட்டார். நோவான்ற ஒரு பர்சன் நீதிமானம் தான் காப்பாற்றப்பட்டார் அப்படின்ட்டு அடுத்த சாப்டர் போயிட்டு நோவாவுடைய ஃபேமிலி, நோவாவுடைய செயல்கள், நோவாவுடைய அந்த ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் ரொம்பவே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் நோவா ரொம்ப முக்கியம். நோவாவுடைய மனைவி கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். நோவாவுடைய 3 பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். நோவாவுடைய 3 மருமகளுக்கும் ரொம்ப முக்கியம். ஃபேமிலியா சேர்ந்து அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இந்த பேழையை வந்து கட்டுறாங்க. ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தின்படி யார் அவர்களுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தாங்களோ அவங்க மட்டும் தான் போட் உள்ள அந்த பேழை உள்ள என்டர் ஆகணும். இன்கேஸ் இவருடைய மகனோ ஒரு மருமகனோ மிஸ் ஆயிருந்தாங்க, சரியா கோஆபரேட் பண்ணல அப்படின்னா அவர்களும் செத்து ஃபில்டர் அவுட் ஆயிருப்பாங்க. பட் அது நடக்கலனாலே ஒரு நல்ல ஃபேமிலியா சேர்ந்து சிறப்பா கல்யாணம் இருக்கிறாங்க. அதன் ஆசீர்வாதம் மிகுதி. இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் இருக்கிறோம்னா அதுக்கு விஷயம் காமியாபேத் அவங்களுடைய அந்த சந்ததியில இருந்தா நம்ம ஏதோ ஒரு சந்ததியில இருந்து நம்ம வந்திருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஏன்னா ஒருத்தர் ஃபெயில் ஆயிருந்தாங்க, வேற பாப்பா சும்மா இந்த தாத்தா எங்க அப்பா வேற வேலையே இல்லை, வயசான காலத்துல 500 வயசு மேல ஆயிடுச்சு, வீட்டுல பிரியாணி துண்டு படுக்கத்தை விட்டு சும்மா கடவுள் இதை சொன்னார் அது சொன்ன அப்படிலாம் சொல்ல பாருங்க. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க அந்த அசைன்மெண்ட். ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அவங்களாம் அவங்களோட தகப்பனை ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஹானரபிளா ட்ரீட் பண்ணுவாங்க. கருத்து அவங்களுடைய தேவன் யாருன்னு தெய்வத்தையும் ஹானரபிளா ட்ரீட் பண்ணாங்க. நல்ல மருமகள்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியா சேர்ந்து ஒரு அந்த பிசினஸ் அந்த ஒரு ஒர்க்கை செய்யும் போது ஆண்டவர் அதுல மகிழ்ச்சி அந்த 8 பேரையும் காப்பாற்றினாரு. இன்றைக்கு பூமி அவர்கள் மூலியமா தான் நிரப்பப்பட்டது. ஸோ இது வந்து டீம் ஒர்க் பார்க்கணும். அந்த டீம் ஒர்க் மைட் பி உங்களுடைய குடும்பங்கள்ல லேக்கிங் அப்படின்னா, இட்ஸ் ஹை டைம் தட் நீங்க அதை மறுபரிசீலனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஐ திங்க் 4, 5 5ஆம் வசனத்துல நான் ஒரு ஸ்டாப் பண்றேன் இன்றையோட மெசேஜ். ஏன்னா நான் ஒரு வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், டீம் ஒர்க். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசுவால அற்புதங்கள் அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை. அவரால் ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, எந்த திமிர்வாதக்காரன் நண்பர்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து 4 பேர் சேர்ந்து கூரையை பிச்சுன்னு இறங்கணும், அந்த திமிர்வாதக்காரனுக்கு தான் ஹீலிங் போகுது. இயேசுவால ஒரு வார்த்தை சொன்னால் அந்த எருசலேம் அந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற ஒரு எல்லா திமிர்வாதக்காரங்களும் பிதாவுடைய நாமத்துல நான் கட்டளை இடுறேன், இந்த ஊர்ல திமிர்வாதக்காரங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அவர் அறிக்கையிட்டாருன்னா, உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னா உலகத்திலே எவனும் இருக்க மாட்டான். அதை அவர் பண்ணல. காரணம், காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்து அந்த காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்குமே
டீம் ஒர்க்கை எதிர்பார்க்கிறாரு. பட் நம்மலாம் எதுக்கு பேர் போனவங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஒர்க்குக்கு பேர் போனவங்க. நம்ம வந்து ஆளுங்களே சேர்த்துக்க மாட்டோம். நம்ம வந்து தனியாவே சில காரியங்களை செய்ய முயற்சிப்போம். இப்போ நிறைய இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ்ல ஈடுபட்டு அடி வாங்கி அவர் ஏமாற்றப்பட்டு தனியா ஆகட்டும், அது வேற விஷயம். ஆனா யாரும் வளர்ந்துடக்கூடாது, நான் மட்டும்தான் அப்படின்ற ஸ்டார்டிங்ல இருந்தே தனியா ஆகிறது 2 விஷயம் இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் நீங்க அந்த மாதிரிலாம் ஏமாற்றப்பட்டு அதுக்கப்புறம் ஐயோப்பா வேணாம்ப்பா சின்ன ஸ்மால் பிசினஸ் தான் நானே பண்ணிட்டு போயிடுறேன் மக்களை நம்ப முடியல அப்படின்னா தட்ஸ் ஃபைன். அது வந்து உங்களுடைய அனுபவத்தின் விளைவு. தட்ஸ் ஓகே. பட் ஆதி முதல் ஆதாம் ஏவாள், நோவா மற்றும் குடும்பத்தார், நம்மளுக்கு அந்த மோசஸ், ஆசரிப்பு கூடாரம், இந்த உடன்படிக்கை பெட்டி, இதோட வேலைகள்லாம் எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னு தெரியும். தாவீது காலகட்டத்துல, சாலமோன் காலகட்டத்துல தேவாலயம், அரண்மனை இதெல்லாம் எவ்வளவு, அதாவது பிற ராஜாக்கள் கிட்ட இருந்து வெளியூர்ல இருந்து இம்போர்ட் பண்ற அளவுக்கு இருந்துக்குது. பயங்கரமா இங்க இருந்து நான் இதை கொடுக்குறேன், நீ என்கிட்ட இந்த பொருள்லாம் கொடு, அதை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டணும், அவ்வளவு பெரிய டீலிங் எல்லாம் நடக்குது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு டீம் ஒர்க் அவசியமா? கத்தருக்காக கட்டுறது அப்படி அவர் ஒரு சொல்லு சொன்னா ஆகும் இல்லையா? இல்ல, கத்தர் எதிர்பார்க்கறது வந்து உன் பேர் ஹிஸ்டரியில, வரலாற்றில் இடம் பெற வேண்டும். அதுதான் என் சித்தம், அதுதான் காடோடைய ஆசை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பேர் எனக்கு வந்துச்சு, அம்மா ஞாபகம் இருக்குங்களா? ஆபிரகாம் சங்கர் ஐயா ஒரு பேர் சொல்லினே இருப்பாரு. இவர் வந்து அந்த 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 கட்டுற வேலையில எல்லாம் பயங்கர, எனக்கு இங்கிலீஷ்ல லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த பயங்கர ஸ்கில்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பெசலையல். பெசலையல். பாருங்க, அதான். எஸ் எஸ் எஸ், பெசலையல். பெசலையல் என்கிற ஒரு கதாபாத்திரம் ஹிஸ்டரியில எழுதப்பட்டிருக்கிறது. 2026 தமிழ்நாட்டுல உட்கார்ந்து நம்ம அவருடைய ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷனை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர் டீம் ஒர்க் கோஆபரேட் பண்ணாரு. அவருடைய பேரை எழுதி யாரோ ஒரு ராஜாவோ, யாரோ ஒரு ஆளோ, யாரோ ஒரு லீடரோ பரிசீலனை பண்ணி இந்த ஆளை, இந்த நபரை இந்த வேலைக்கு போடு, இவர் தான் சரிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி அவரும் அதை கீழ்ப்படைந்து உழைச்சு 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 அந்த வேலையை ஸ்கில்ஃபுல்லா சிறப்பா தரமா செஞ்சதன் விளைவாக இன்றைக்கு 2026லயும் அநேக பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் வேதத்துல இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட்ல பெசலைகளை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா தேர் இஸ் சம்திங் ஹிடன் தர். ஏதோ ஒரு விஷயம் வந்து, ஏதோ ஒரு சீக்ரெட் ஃபார்முலா கர்த்தர் அதுக்குள்ள அடுக்கி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம கிராக் பண்ணணும். டீம் ஒர்க் இஸ் ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தார் சொல்றாங்க. ஐ மீன் ஒரு ஒரு பழமொழி மாதிரி. டீம் ஒர்க், உடன் ஒன்று சேர்ந்து. பிசாசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து யூனிட்டி, ஐக்கியம் பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் 2 பேர், நீங்க 2 பேர் சேரணும்னு நினைச்சாலே வச்சிரும். உருப்படியான விஷயங்கள் இப்போ குறை சொல்றதுக்கு 2 பேர் சேருங்க, நல்லா கூட சேர்ந்து சூப்பர் சூப்பர் ஆமேன் போட்டு இவன் சேர்த்து விடுவான். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உதவாத விஷயத்துக்கு, ஓகேவா, ஒரு குடும்பத்தை அழிக்கிறது, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, கொலை பண்றதுக்கு, இந்த மாதிரி நெகட்டிவான காரியங்களை ஒருத்தனை குடிக்க வைக்கிறதுக்கு, இதெல்லாம் டீம் டீமா சேர்ந்து போய் கெடுப்பானுங்க. தனியாலாம் வர மாட்டாங்க, டீம் டீமா சேர்ந்து. அதுக்கெல்லாம் பிசாசு நல்லா ஹெல்ப் பண்ணுவான் சார். பேக்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவான், பின்னாடி இருந்து பயங்கரமா ஆப்ரேட் பண்ணுவான். ஆனா உருப்படியா, உருப்படியான காரியங்களுக்கு ஆஹ் ஜெபம், உபவாசம், இல்ல இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நல்ல நல்ல ஐடியா இருக்கு எனக்கு, எனக்கு அது நல்ல ஒரு ஆள் வேணும் கூட இருந்து பிரெயின் ஸ்டார்ம், அதெல்லாம் லேஸ்ல உங்களுக்கு ஆளே கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ஆள் கிடைச்சிட்டா உங்களுடைய உங்களுடைய மைண்ட்லயே இருக்கிற அந்த பிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டா சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களை சேர்ந்து அடையும். ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் போன வாரம் மெசேஜ்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு வாசனம் சொல்லுது. நீங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துருந்தீங்கன்னா, அந்த சங்கீதம் 1ல எழுதுற மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருந்தீங்கன்னா நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும். செய்யறதுக்கு முன்பாக மைண்ட்ல ஹார்ட்ல வந்து ஒரு பிளான் அடங்கியிருக்கு. அந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும், நீங்க விருப்பப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும், ஒரு டீம் வேணும், அட்லீஸ்ட் ஒரு மென்டார் வேணும் பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கு. அந்த மென்டார், அந்த அட்லீஸ்ட் அந்த ஐடியாவை சொல்லி இது இது ஒர்க் அவுட் ஆகும்ப்பான்னு சொல்றதுக்காக ஒருத்தர் வேணும் இல்லையா? அது அது கிடைக்கிறது வந்து லேஸ்ல எல்லாருமே கிடைக்காது. அதனால தான் நிறைய பேர் உங்க ஐடியாவாவே இருக்கும். நீங்க ஐடியாவாவே 6 மாசம் வச்சுக்கிறதுக்குள்ள 7வது மாசம் ஒருத்தன் வந்து அதை எப்பயோ செயல்படுத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிவான். எப்பா இது எனக்கே தோணுச்சேடா, எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு ஒண்ணு சொன்னா இப்போ வந்து சிரிப்பீங்க நீங்க, அதனால சொல்லவே மாட்டேன் பாருங்க. செம்ம பெரிய ஐடியா. நான் சொன்னது 2000 போனது இதுலயே சொன்னேன் நான். 2017 அமேசான்ல இருக்கும் என் ஃப்ரெண்டுக்கு அப்ப சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி ஒரு பிளான் இது செம்மையா இருக்குதுடா, பிளான் எக்ஸிக்யூட் பண்றா, ஆப் டெவலப் பண்ணணும்டா இதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுத்தான். அவன் ஆப் டெவலப்பர் தான். கொஞ்சம் பிரயாசப்பட்டோம். ஆனா எனக்கு அது பிசினஸ், நம்மளோட ஐடியாவை அப்படியே பயங்கர ஒரு இன்டர்நேஷனல், அது இன்டர்நேஷனல், இப்ப இன்டர்நேஷனலா அந்த மாதிரி இருக்குது நான் சொன்ன ஐடியா. இல்ல அது ஐடியாவாவே யாருக்கிட்ட எடுத்துட்டு போலாம் எதுவுமே தெரியல பாருங்க, ஒண்ணுமே தெரியல. ஐடியா மட்டும் வச்சுருந்தேன், யாரோ ஒருத்தன் டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிட்டான்.
இன்றைக்கு அந்த 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 மாதிரி ஆப்ஸ் நான் என் மைண்ட்ல இருந்த என் ஹார்ட்ல போட்ட எனக்கு ஆண்டவர் தான் போட்டார். நிச்சயமா என்னால உறுதியா சொல்ல முடியும். நம்மளுக்கு அவ்வளோ சுய அறிவுலாம் கிடையாது. நிச்சயமா அது போன்ற ஒரு புது திட்டம்லாம் ஐடியாலாம் அவர் போட்டிருக்கணும். நான் பிரம்மாண்டம் ஆகணும்னு போட்டிருக்கலாம். நம்ம எங்க நம்ம தான் சோம்பேறியாச்சு. பேசினே தானே கிடப்போம். செயல்பாடு இல்லைல்ல. எனக்குள்ளேயே கண்டது. எவனோ ஒருத்தன் டக்கு 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 டக்குன்னு வந்தா இன்னைக்கு அந்த மாதிரி அநேக பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துச்சு. இன்றைக்கு என் மைண்ட்ல என்ன இருந்துச்சோ அது எல்லாமே உலகத்துல வந்து அந்த மாதிரி ஆப்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பரா சேல்ஸ் ஆகுது. பயங்கர ஹிட். அதான் யோசிச்சேன். அப்பதான் யோசிச்சேன். நான் சொன்னேன் மச்சான் வந்துச்சுடா அந்த மாதிரி. என்னடா நீ டெவலப் பண்ணல வேற எவனா எடுத்துட்டு இருப்பான். ஐடியாஸ்லாம் ஒரு செகண்ட் டக்கு 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 டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்றான் பாருங்க. இட்ஸ் நாட் அபவுட் மணி ஃபர்ஸ்ட்லி. இது பணம் இல்லை அதனாலலாம் இல்லை. உழைக்க விருப்பப்படல அப்ப நான். எதுக்கு நமக்கு எதுக்கு ஏதோ கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு போவோமா கடைசி வரைக்கும் பாருங்க அந்த ஒர்க்கர் மைண்ட் செட்ல இருக்குது. ஆனா ஆண்டவர் வந்து எஜமான ஆகணும்னு ஆசைப்பட்டார். மைட் பி எஜமான இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த பேட்டன் ரைட்ஸை நான் இது என்னோட ஐடியா இதை நான் வச்சிருக்கிறேன். இதை நான் ஒரு கம்பெனிக்கு நான் ப்ரப்போஸ் பண்றேன். சூப்பரா இருக்கு பிரதர். நீங்க ஒண்ணு எதனா காம்பினேஷன்ல பார்ட்னர்ஷிப்ல வாங்க இல்லைன்னா ஐடியாவை ஐ மீன் இந்த இதுவை வந்து கையெழுத்து போட்டு எனக்கு வித்துருங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் கூட போயிருக்கும். சிவகார்த்திகேயன் அவருடைய காலேஜ் முடிச்சுட்டு அவருடைய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாராம். அதை வந்து ஒரு வந்து லட்சக்கணக்கில் வித்தாராம். ஆனால் அப்போ ரொம்ப அது ஆக்சுவலாக பயங்கர க்ரோஸ் கணக்கில் போக வேண்டிய ஒரு இதுவா. அப்போதைக்கு இந்த இவ்வளோ காசு போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வித்துட்டாராம். இப்போ யோசிச்சு பார்த்தா நல்லா வித்துருக்கலாமே. அந்த மாதிரி நம்மளோட கிரியேஷன் எல்லாமே மணியா மாற வேண்டிய ஒரு விஷயம். ஒரு லேக்ஸ் கணக்கில் க்ரோர்ஸ் கணக்கில் ஒரு ஐடியாவே சொல்ல ஒரு ஐடியாவே ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி கிட்ட ரைட் அப்பாயின்மெண்ட் கட்சி போச்சுன்னா பிச்சுக்கோ ஆண்டவர் அந்த போற ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு. ஆனா இந்த டீம் ஒர்க் லேக் ஆனதுனால சில பேர் தனக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால எக்ஸிகியூஷன் இல்லாம கடைசி வரைக்கும் யாருக்குன்னா வேலைக்காரனை வென்று போயிடுவோம். இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவர்களை வார்த்தாள். அந்த 3 பேர் இருக்கிற அந்த பிக்சர் வந்து உங்க மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகுது இயேசு நாமத்துல. வசனம் சொல்லுது எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்துல கூடுறாங்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசமா இருப்பேன். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிப்போம்? ஜபத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஜபத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. 2 அல்லது 3 பேர் ஒரு பிசினஸ் ஒரு ஒரு ஒர்க்ல பிசினஸோ வேலையோ வாட் எவர் உங்களுக்கு என்ன அழைப்பு ஊழியத்துலையும் 2 குறைமை மினிமம் ஆஃப் 2 ஓகேவா தனிப்பா ஐ மீன் 2 பேரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2 பேரை கொண்டு இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய ஐடியாஸ் உட்பட ஐ மீன் அவரை கேட்டு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த டீம் ஒர்க்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கும்போது வசனம் ஒன்று இருக்கு பாருங்க பிரசங்கில தனியா இருப்பதிலும் இருவரா இருந்தா நலம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் குறிக்குது. பட் இந்த மாதிரி விஷயத்தையும் குறிக்குது. தனியா 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 பிரயாசப்பட்டீங்கன்னா ரொம்ப நாள் வண்டி ஓடாது. அந்த வண்டி அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போறதுக்கு அட்லீஸ்ட் யூ நீட் ஹெல்ப். இந்த அம்மா தனியா போயிட்டு தனியா பாத்திரங்கள் எடுத்து தனியா பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருமா சரியா நான் சொல்றேன். அடுத்த 2 வருஷத்துல அவங்களுக்கு சக்சஸ் கிடைச்சு லைஃப் டைம் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைச்சது. அது அடுத்த வாரம் பார்க்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா she was ready to work along with her kids. அதாவது அவர்கள் தன்னுடைய குழந்தைகளையும் இந்த ஒரு பிளானிங்ல இந்த ஒரு எக்ஸிகியூஷன்ல அவங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன வயசு தெரியாது அடிமைகளா கூட்டிட்டு போறாங்க. குமாரர் போட்டிருக்கு அவங்கள பசங்க சின்னவன் ஒருத்தன் அந்த சின்ன பையனா கூட இருக்கலாமே இதுக்கு என்ன தெரியும் இதுக்கு என்ன வரும் உனக்கெல்லாம் என்ன தெரியும் அம்மா எனக்கு நான் பாத்துக்கிறேன் ஆகட்டும் நீ உட்காரு அங்க உட்காந்து ஜபம் மட்டும் பண்ணுனா வேலையாகாது. நிறைய பேர் பசங்களை பயங்கரமா கெடுக்குறாங்க. ஜபம் மட்டும் பண்ணு ஜபம் மட்டும் பண்ணு ஜபம் மட்டும் பண்ணு ஜபம் பண்ணிட்டு ஏன்ச்சிங்க வா ஜபம் பண்ணிட்டு ஏன்ச்சிங்க வா எனக்கு ஹெல்ப் பண்ணு இதுதான் ஞானம். சரி ஜபம் 100% முக்கியம். நான் ஜபம் பண்ணாலும் முக்கியம் அந்த கூட இருக்கிறவங்க ஜபம் பண்ணதான் முக்கியம். ஜபம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா திருப்பி சொல்றேன் வானத்துல இருந்து எதுவுமே கொட்டாது. வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு சொல்றேன் ஜபம் பண்ணுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஜபம் பண்ணுகிற வேலையில ஆண்டவர் பிளான்ஸ் கொடுப்பாரு ஐடியா கொடுப்பாரு. கடவுள் திருப்பி சொல்றேன் பேழையை கொடுக்க மாட்டாரு. கடவுள் மரத்தை படைப்பார். நாம் தான் ஆண்டவர் என்ன மரம்னு மட்டும் கேட்டுக்கணும். இந்த மரம் கொப்பையர் மரம்னா கொப்பையர் மரத்துல போய் வெட்டி அதுலதான் அவரோட தீர்மானம். அந்த மரத்துல தான் எனக்கு இந்த மரம் போச்சு இதெல்லாம் போக முடியாது சந்தனம் அப்படின்லாம் போக முடியாது. எந்த மரம் அவர் சொல்றாரு அதுதான் ஆண்டவர் சித்தம் என்ன பிரதர் நான் பேழை கட்டுறது நீங்க பேழை எப்படியும் கட்டிதான் ஆகணும். எந்த மரம் எவ்வளவு அளவு அதெல்லாம் அவரை கேளுங்க. அதுதான் பாரு பிசினஸ் ஐடியாஸ் காட் கூட பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும். அவர் கொடுப்பாரு எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். அதுதான் சக்சஸ். ஸோ அநேகர் நிறைய பேர் அது கிறிஸ்தவர்கள் ஸ்பெஷலா நல்லா பாருங்களேன். ஒரு அண்ணாச்சி கடையில அண்ணாச்சிக்கு அப்புறம் அவங்க புள்ள அண்ணாச்சி வருவான். ஊழியத்துல பாஸ்டர் அப்புறம் புள்ள வரமாட்டேன் என்ன பிரச்சனை
ஏன் அந்த டீம் ஒர்க்குக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல. இப்போ அம்பானி பையன் ஜியோ அந்த அந்த இது மும்பை இந்தியன்ஸ் வரைக்கும் அவர் நடத்துறாரு. ஓகேவா? அவங்க பையன், அவங்க ஒய்ஃப் இவங்கெல்லாம் பாருங்க பெரிய பெரிய பணக்காரர் எல்லாமே அவங்களுக்கு அப்புறம் அவங்க பையன்ட்டு நல்லா செட்டில் பண்ணிட்டார். நம்ம சிஎம் எக்ஸ் சிஎம் ஸ்டாலின் ஐயா பாருங்க, எனக்கு அப்புறம் என் பையன் தான் டெப்டி சீஃப் மினிஸ்டர். இப்போ அவர் தான் சட்டசபைகளா வந்து பேசுறாரு. தெளிவா இருக்கிறாங்க பாருங்க நம்ம பசங்க. நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்குன்னா பிசினஸ் அப்படி இருக்கும் சூப்பரா. பையன் என்ன பண்றான் இல்ல பொண்ணு என்ன பசங்களை கேர்ள்ஸ் தான் சேர்த்து பொண்ணு என்ன பண்ணுதுன்னா சம்மந்தமே இருக்காது. ஊழியக்காரங்களா இருக்கிறோம் அப்படின்னா ஓ சூப்பர் நல்லா ஊழியம் பண்றீங்களே. ஒரு சன் என்ன பண்றாரு டாக்டர் என்ன பண்றாங்கன்னா அவருக்கும் இந்த சர்ச்சுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பார். சில எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு பாருங்க. அதை குறிச்சு தான் பேசுறேன். ஒரு அம்பானிக்கு தெரிஞ்சது, நம்ம ஸ்டாலின் ஐயாக்கு தெரிஞ்சது, நம்மளுடைய இதுக்கு முன்பதாக இருந்த சில நபர்கள், இப்போ தினகரன் ஐயாக்கு தெரிஞ்சது, அவங்க பேரன் பேத்தி வரைக்கும் டிஜிஎஸ் ஐயாவுடைய பேத்திலையும் பேரங்களாம் இப்போ சூப்பரா ஊழியம் பண்ணுகிறாங்க பாருங்க. அதனால ஜீசஸ் கால்ஸ் ஒன்றும் அழியாம இருக்குது. இல்லைன்னா எப்பயோ காலி ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் எப்படி தாக்க முடியும்? கிறிஸ்டின் அவ்வளோ பெரிய கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன் அட்டாக்ஸ் இருக்கா? நிச்சயமா இருந்திருக்கும். ஜபம் மட்டும் பண்ணிருந்தாங்களா? என் குழந்தைங்களை நான் ஜபத்துல மட்டும் இல்லை களை இறக்கணும், களை இறக்கணும், ட்ரெயின் பண்ணணும், களை இறக்கணும். இப்போ நிறைய பேருடைய பிசினஸ், நிறைய பேருடைய வாட் எவர் உங்களுடைய அழைப்பு என்ன, அது ஏன் அடுத்த லெவல் அடுத்த கட்டத்திற்கு மெயினா அடுத்த தலைமுறைகளுக்கு போக மாட்டேங்குதுன்னா தலைமுறையே எடுக்கிறது இல்லை. நம்மளது வேலை ஒரு மோசமான ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நெப்போட்டிசம், நெப்போட்டிசம், நெப்போட்டிசம். நான் பைபிள்ல இருந்து சொல்றேன். பைபிள் வந்து உனக்கு அப்புறம் உன் பையன் தான் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா வழிமொழியுது. இது ராஜாக்களுக்கும் பொருந்தும், ஆசாரியர்களுக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியக்கூடாது. இப்ப நிறைய பேர் பிசாசுன்னா அப்படியே இது இவனுக்கு பிடிக்காத விஷயம். இவனுக்கு அப்புறம் இவன் புள்ள, அவன் பிள்ளைக்கு அப்புறம் அவன் புள்ள. ஏன் இவனுக்கு அப்புறம் அவன் பிள்ளை? ஏன் ஒரு லேவி இருக்கிறாரு, லேவிய ஊழியம் செய்யறாரு, அதுக்கப்புறம் அவன் புள்ள தான் ஏன் வரணும், ஏன் வரும் அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்பட்டாருன்னா, இவன் சின்னதுல இருந்து இவன் அதை பார்த்து 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 என்ன பண்ண தெரிஞ்சு வருவான். வெளில இருந்து டக்குன்னு ஹையருக்கு ஒரு லேவியனை எடுத்தோம்னா அவன் ஒண்ணுமே தலைகால புரியாது. வேலையை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டு பிடிஹெச் பாஸ் ஆயிட்டு வந்தானா ஒரு அனுபவம் இல்லாம தர்மடியும் வாங்குவான். அப்படியே ஊழியத்தை விட்டு ஓடிடுறாங்க. அதனால பாவத்துல எல்லாம் சிக்கி நிறைய பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. நிறைய ஸ்ட்ரைட்டா பிடிஹெச் மட்டும் ஃபர்ஸ்ட் வரவங்க நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. ஆனா இந்த பாஸ்டர் குடும்பத்திலே நொந்து நூடல்ஸ் சின்ன வயசுல இருந்து டங்கு 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 மிதிப்பட்டு வந்ததும் ஓரளவுக்கு தாவிடுறாங்க. ஐ மீன் தாண்டிடுறாங்க கிணத்தை. உதாரணத்துக்கு பாருங்க, தாமஸ் ராஜ் பாஸ்டர் பசங்க பாருங்க, ஜோயல் தாமஸ் ராஜ், கேப்ரியல் தாமஸ் ராஜ் அண்ணாங்க, அவங்க அந்த அக்கா அவங்களுடைய டாட்டர் கூட சிறப்பா ஊழியம் பண்றாங்க. இவங்க எப்படி சில சர்ச்சஸ் சக்சஸ் ஆகுது? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அதை சொல்லி 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 மெயினா புகுத்த மாட்டாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. என் பையன் ஒரு நாள் வருவான் ஊழியத்துக்கு, அவன் நல்லா வளருவான். இப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த சபையை அப்படியே சும்மா கிராண்டா அச்சு தூக்கி நான் அடுத்த லெவலுக்கு போறான். அவர் உயிரோடய இல்லை ஐயா, இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு எப்படி போகுது? ஏன் எப்படி அந்த 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 மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுது? காரணம் அவர்கள் இன்னொரு தனிநபரை நம்புவதை காட்டிலும் உடன் ஊழியர் யாருன்னா ஒரு பேர் சொல்லுங்க, பயமா சக்சஸ்ஃபுல்லா அந்த சபை ஏன் எப்படி உண்மையா இருப்பான்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் யோசிங்க. இப்போ தாமஸ் ராஜ் பாஸ்டருடைய நேம் ஸ்ட்ராங்கா நிலைநாட்டணும்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் நேம்ஸே எடுக்கிறேன் பாருங்க, பரவாயில்ல நான் பாசிட்டிவா தான் சொல்லப்போம். கேப்ரியல் அண்ணாவை விட ஜோயல் அண்ணாவை விட யார் அவங்க தகப்பனை அதிகமா நேசிச்சிட முடியும்? இந்த சபை எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ண சபை, இது பயபக்தியா நடத்தணும், இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறேன். நான் சொல்றேன், பிற உடன் ஊழியர்களுக்கு இல்லாத ஒரு வைராக்கியம், ஒரு ஃபயர் இவர்களுக்கு நிச்சயமா இருந்து ஆகணும். நிச்சயமா இருக்கு. அதனாலதான் சபைகள் வளருது. ஏன் ஏன் மத்தவங்களை விட அப்படி என்ன? சரி, மத்தவங்க ஆர்வமா இருக்கலாம். ஏன்னா தகப்பனுடைய ஸ்வெட் அண்ட் பிளட்ட, ரத்தத்தையும் வேர்வையும் ஒவ்வொரு நாளும் அவர் செஞ்ச சாக்ரிஃபைஸ சின்ன வயசுல இருந்து வீட்டுல பார்த்தது யாரும் அவர்கள் தான் அந்த கனமான ஊழியத்தை அர்த்தத்தை செய்ய முடியும்ன்றதுனால்தான் பைபிள் ராஜாக்கள் உட்பட பாருங்க, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் தான் ஆண்டவரே நியமிக்கிறாரு. ஆனா அநேக குமாரர்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அதுல யாரு பெஸ்ட்ன்றத கர்த்தர் தீர்மானிக்கும். அது போல இந்த ஃபேமிலியா சேர்ந்து பிசினஸ் பண்றது. நான் தான் சொன்னேன், அண்ணாச்சி கடையில அண்ணாச்சிக்கு அப்புறம் கம்பல்சரி அண்ணாச்சி பையன் வருவான். இப்ப எல்லாம் அண்ணாச்சி பொண்ணு வந்து உட்காந்து இருக்கும். அட்லீஸ்ட் பார்ட் டைம் ஆவது பண்ண ஒய்ஃப் தான் பண்ணுவாங்க. லேஸ்ல தான் அண்ணாச்சி கடையில நீங்க உட்காந்துன்னு நம்ம இந்த அண்ணாச்சி எடுத்துக்கலாம், சரணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி உட்பட படம் நடிக்கிறாரு எல்லாம் ஓகே. ஆனா ஒரு பக்கம் அதெல்லாம் காசு வச்சுட்டு ஒரு பக்கம் அவருடைய அண்ணாச்சி சரவணா ஸ்டோர்ஸ் தான் அந்த பிசினஸ்ல இருந்து எனக்கு பிசினஸ்லாம் வேணாம்ப்பா, நான் ஸ்டார் ஆயிட்டேன், நான் சினிமா தான் நடிப்பேன், குவிட் பண்ணிட்டுலாம் வர மாட்டாங்க. ஞானம் கத்துக்கலாம், உலகத்தை அங்கிட்ட இருந்து ஞானத்தை கத்துக்கலாம் பாருங்க.
ஏன் அவர் தான் பண்ணி ஆகணுமா? அந்த கம்பெனில யாருன்னா ஒரு இவரை விட நல்ல திறமையான இன்னும் சிறப்பான ஆட்களை போடலாம்ல. அச்சு கவுத்துட்டு கடையை கம்பெனி வித்துட்டு வாயில போட்டுன்னு காசை மட்டும் எடுத்துன்னு போயிடுவானுங்க, சேல் பண்ணுவாங்க. அதுல அதோட ரிஸ்க் அதிகமா இருக்கு. அதனால உலகத்தாரே இவ்வளவு ஞானமா தன்னுடைய ஆர்கனைசேஷன்ஸை காப்பாற்ற, தன்னுடைய நிர்வாகத்தை, தன்னுடைய வேலையை, தன்னுடைய பிசினஸ் காப்பாற்ற செலவுல போக ஃபேமிலியை உள்ள இடத்துல வந்து அவங்களை கொண்டு அதுல யார் சிறப்பா செயல்படுறாங்களோ அவங்களை கொண்டு அவங்களுடைய பிசினஸ், அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ், அவங்களுடைய ஊழியங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்கன்னா நீங்களும் நானும் அவர் உங்களில் ஒரு சில பேர் ஏன் உங்களுடைய குமாரர் குமாரத்திகளை ஊழியனா இல்லைன்னா உங்க வேலைனா பிசினஸ் நீங்க உங்களுடைய ஜேர்னி என்ன அதை யோசிச்சுக்கணும். ஏன் பிறரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்க வீட்டிலேயே சிங்கம் மாதிரி ஒண்ணு இருக்கும்போது ஒரு பட்சத்துல அந்த சிங்கத்தை எப்படி என்ன பண்ணணும் கர்ச்சிக்க வைக்கணுமோ அந்த வேலையில தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களோட ஜமா இருக்கணுமே தவிர இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமான ரிஸ்க் பேக்கப் பிளானிங் இருக்கு. உதாரணம் சொல்றேன். இப்போ எங்களுடைய சர்ச் இருக்கு. எங்க அப்பா லைவ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னை கூப்பிட்டதே இல்லை. ஐ மீன் நீ தான் அடுத்தது பாஸ்ட் பண்ணும் அதெல்லாம் ஆர்கானிக்கா கர்த்தர் வழிநடத்துந்து நான் முரண்பட்டேன். அப்புறம் ஆண்டவருடைய சித்தம் தெரிஞ்சு உடன்பட்டேன். அது இப்ப நல்லா போகுது. அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னுடைய ஸ்பேஸை எடுத்துடலாம். நெல்சன் அப்படின்ற ஒரு குமார் எங்க அப்பாவோட போய் எடுத்துட்டு ஒரு உடன் ஊழியர் யாரோ ஒருத்தர் XYZ யாரோ ஒருத்தர் ஓகேவா அந்த உடன் ஊழியர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கலாம். சிறப்பான என்னை விட திறமையா சிறப்பா கூட செய்யறவர்களா இருக்கலாம். ஆனா அந்த உடன் ஊழியருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா கல்வாரி கிரைஸ்ட் சர்ச்சோட 19 வருஷம் ஜேர்னில எங்க அப்பா ஒரு பாஸ்டரா நைட்டு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, எந்த அளவுக்கு சபைக்காக பிரயாசப்படுவாரு, அவருடைய பர்சனல் ப்ரேயர்ல, ஃபேமிலி ப்ரேயர்ல மக்களுக்காக ஜெபிக்கும் போது எந்த விதமான வார்த்தைகளை பர்சனல் ப்ரேயர், பப்ளிக் ப்ரேயர் வேற, பர்சனல் ப்ரேயர்ல எவ்வளோ உண்மை உத்தமா பண்ணியிருப்பாரு. பாஸ்டர் அம்மா எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஃபேமிலி அல்லாதவர்களுக்கு இது எதுவுமே தெரிய வாய்ப்பே கிடையாது. ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த 19 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. 20வது வருஷத்துல நாங்க போறோம். இதை பார்த்து பார்த்து என்ன இவ்வளோ உருக்கமா ஜெபம் பண்றாங்க. யாரோ ஒருத்தருக்காக இவர் ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு இருந்துக்கிறாங்க பாருங்க. விசுவாசிகளுக்காக ஃபாஸ்டிங் இருக்குது. ஏன்னா அவங்க அவங்க ஃபேமிலி ஏதோ ஒரு பிரேக் த்ரூ நடக்கும் வாட் எவர் இட் இஸ். அந்த உண்மைத்தன்மை இந்த ரகசியம் இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஸ்டேஜ்ல பேசப்படுது. பேக் எண்ட்ல நடக்கிறது. இந்த ரகசியத்தன்மை வீட்டுல இருக்கிற என்ன மாதிரி எங்க அக்கா மாதிரி ஆளு பார்த்து பார்த்து ஊழியம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அப்படிலாம் ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்படியே முன்னாடி நின்று அப்படியே ஷைன் ஆயிட்டு அப்படியே உலகத்தெல்லாம் கலைக்கணும் இருந்தாங்க. நிறைய பிரயாசங்கள் எல்லாமே பேக் எண்ட்ல நடக்கும். முன்னாடி வந்து பேச போறது ஒரு 45ல இருந்து 1 ஹவர் மெசேஜ். இவ்வளவுதான் மக்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது ஊழியத்துக்கு ஐயாக்கு அப்புறம் நம்மடா அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு ஜென்ரலா உலகத்துல எதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்கன்னா 45ல இருந்து 1 ஹவர் மெசேஜ் எப்படி சிறப்பா கொடுக்கலாம், ஐயா இவ்வளவு கொடுத்தாரா நான் அடுத்த லெவலுக்கு இதுக்கு ப்ரிப்பேர் ஆகுவாங்க. எது தெரியாது அப்படின்னா அது பிரசங்கம் பண்றது யார் வேணா நல்லா பிரசங்கம் பண்ணலாம். பாஸ்டரை விட பெட்டரான பிரசங்கர்கள் சபையில் எப்படி இருக்கலாம். எது அவங்களுக்கு தெரியாதுன்னா ஆடுகளை எப்படி சரியா மேய்க்கணும், எந்த ஆடை தட்டணும், எந்த ஆடை தூக்கணும், எந்த ஆடுக்கு எவ்வளவு லிமிட், எந்த ஆடுக்கு எவ்வளவு போஷப் கொடுக்கணும், எந்த ஆடுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த ஆடு இது எல்லாம் பேக் அண்ட் ஒர்க் எல்லாம் டீச்சே பண்ண முடியாது பாருங்க. ஆனால் டீச்சே பண்ணாமல் வீட்டுல சும்மாவா சும்மா தானே வா ஊழியத்துக்கு வா கூட வா அப்படின்ட்டு சின்ன வயசுல இருந்து அநேக ஊழியர்கள் ஊழியத்துல பசங்களை சின்ன வயசுலயே கூட வச்சுன்னு இருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன் ஷோர் ஷார்ட்டா அது போன்ற நபர்களுடைய சபை சூப்பர் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். இவன் பிடிக்குதோ பிடிக்காமையோ வேண்டாம் இருப்பா கூட கூட ஒரு ஒரு சீசன்ல வந்து இருப்பான். நாளைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவன் எத்தனை வந்து ஆண்டவர் அந்த சபையில நிப்பாட்டுவாரு. அப்ப அவனுக்கு ஒண்ணு தெரியும். டேய் 25-30 வருஷமா இதானே என்னோட வேலையை எங்க அப்பா செய்ய ஒவ்வொன்னு பார்த்துருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரன் பசங்களோட சாட்சி கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் நான் சொல்றேன். யோசிச்சு பார்க்கும் போது ஆண்டவர் அதுக்கு அந்த டீம் ஒர்க் பாருங்க. இவனுக்கு இப்போ கோஆபரேஷன் எல்லாம் கூட இல்லை நீ வா பரவாயில்ல அப்படின்ட்டு வற்புறுத்தி கொண்டு போயிட்டு மியூசிக் வாசிக்க வச்சாலும் வற்புறுத்தி கொண்டு போயிட்டு என்ன சில பேர்லாம் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு. ஒரு 4 சர்வீஸ் அவங்க எல்லாம் பசங்கெல்லாம் கிரிக்கெட் ஆக போறாங்களாம். வயிற்றுச்சலா இருக்குமா அவருக்கு சண்டே ஆனா அவங்களாம் கிரிக்கெட் ஆட போறாங்க என்ன ஏன் இந்த 4வது சர்வீஸ்லயும் கீபோர்டு வாசிக்க விட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரனோட பையன் பேர் சொல்ல விரும்பல. அவரோட இன்டர்வியூல ஒண்ணு சொன்னாரு. சம்திங் இஸ் ஹிடன். அவங்க அப்பாவுக்கு தெரியாதா பிள்ளைய கஷ்டப்படுத்த கூடாது. ஏன் சபையில வேற எவனுக்கும் கீபோர்டு வாசிக்க தெரியாதா? டேவா தம்பி நீ போதும் 2 சர்வீஸ் ஆச்சுலடா நீ போப்பா மகனே நீ போ நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணு நீ வாமா நீ வா நல்லா உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். வாய்ப்பு கொடுக்கறதுனால இந்த புது கீபோர்டிஸ்டும் நல்லா ஷைனா இருக்கலாம். அவர் நல்ல பெரிய ஆளா இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை.
நாளைக்கு சபை போதகருக்கு அப்புறம் யார் வந்து நச்சுவா? இன்னைக்கு வேண்டாம் வரப்போ ஒரு கீபோர்டு வச்சார்ல, ஐயோ நாளா சரி என் ஃப்ரெண்ட்லாம் கிரிக்கெட் ஆடுறானே, நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியலையான்னு. அவர் தான் இன்றைக்கு வல்லமையாய் அக்கினியாய் அபிஷேகம் நிறைந்து சூப்பரா ஸ்ட்ராங்கா அந்த சபையை அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. நான் பேசுற எல்லாருமே பிரபலமான ஆட்கள்ன்றதுனால இது போன்ற இதுல பேர் பயன்படுத்த விரும்பல. ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் குடும்பம் என்கிற டீம் ஒர்க்கை அதை கொண்டு உங்களுடைய பிஸ்னஸ், ஊழியம், வாட் எவர் வேலை, பிஸ்னஸ் ஊழியம் ரெண்டு வச்சுக்கலாம். நம்மளுடைய ஃபோக்கஸ் அதுதான். ஓகேவா? உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய ஃபினான்ஸை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்கேஸ் இந்த சத்தத்தை கேட்டும் நீங்கள் வந்து உங்க ஃபேமிலியோட கோஆபரேஷன்லாம் நான் வாங்க மாட்டேன், நானே தனியாக செய்வேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ பலம் தான் இருக்கும், இவ்வளோ தான் என்னால் போக முடியும்னா அவ்வளோ தான் போக முடியும். ஆனால் நீங்கள் 3 பேரோ 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ இருக்கும் சேர்ந்தீங்கன்னா இவ்வளோ போகலான்னா அந்த உயர்வை உங்களால் சென்றடைய முடியாது. ஏன்னா தனிநபர் படுகிற பிரயாசத்தினால தனிநபருடைய பலன் தான் கிடைக்கும். குடும்பமாய் சேர்ந்து ப்ராப்பர் கோஆபரேஷனோட, ப்ராப்பர் பிளானிங்கோட, ப்ராப்பர் எக்ஸிகியூஷன் செய்யறதுக்கு ப்ராப்பர் ப்ரேயர்ஸோட, ப்ராப்பர் பிளானிங் பரத்துல இருந்து வரணும். நலமான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரணும் பரத்துல இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து தான் வருது. அப்ப நல்ல பிளான்ஸ் எல்லாமே எங்கிருந்து வருது? பிதாவின் இடத்துல வருது. அந்த பிளான்ஸ் நான் கிரியேட் பண்ணோன்னா குடும்பம் சேர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு இந்த மாதிரி பணம் கஷ்டமா இருக்கும் போது ஆண்டவர் டக்குன்னு அப்படியே பேலன்ஸ் டமால்னு ஒரு கட்டு 500 நோட்டு கொடுக்கவே மாட்டார். டங்குன்னு வந்து என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐடியா. எப்படி இப்ப நியூட்டன் பாருங்க, அப்படியே உட்காந்து மரத்த இல்லை அப்படியே உட்காந்து யாரை யோசிச்சிருந்தான்னு கேட்கக்கூடாது. அவர் லவ்வரெல்லாம் யோசிச்சிருக்கலாம், அது தெரியாது எனக்கு. அப்படியே மரத்தடியில் உட்காந்து ஜாலியா டங்குன்னு மேல அந்த என்ன இது ஆப்பிள், ஆமா மேல இருந்து எப்படி வந்துச்சு? அப்போ புவி ஈர்ப்பு விசை, அப்ப மேல இருந்து கீழே விழுது. தேர்ட் லா கிராவிட்டி உருவாச்சா? பாருங்க, சும்மா உட்காந்துங்கிற ஒரு ஆளுக்கு மேல இருந்து இப்ப நியூட்டன்ஸ் தேர்ட்லான்னு சொல்லிட்டு படிப்புல எல்லாத்துலயும் யூஸ் பண்றோம். எங்க நடக்குது இதெல்லாம்? சும்மா உட்காந்து ஒரு ஆளுக்கு டங்குன்னு மேல இருந்து வந்து விழுது. ஆண்டவர் வந்து டமார்னு மைண்ட்ல நியூட்டன்ஸ் தேர்ட்லா இந்த மகனேன்ட்டு கண்ணு முன்னாடிலாம் காட்டல. ஆப்ல டமால்னு மண்டை மேல போடுவாரு. நிறைய பேருக்கு ஆப்பிள் டங்கு டங்கு டங்குன்னு ஊந்து நிற்குது மெசேஜ் நடுவில். ஆப்ல போடுவாரு, இன்னும் டேஸ்டா இருக்கும் ஆப்பிள்ன்ட்டு ஆப்பிள் சாப்பிட்டு அப்படின்னு ஏன் போட்டு சரி ஒரு தூக்கத்தை போடுவோமா அப்படின்னு தூங்குனா நியூட்டன் இல்ல அவரு எம்டன் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு எம்டன் மாதிரி வீட்டுல உட்காந்து பத்துன்னு இருக்கலாம். இப்போ நியூட்டன் ஒரு லெஜண்ட், பிசிக்ஸ்ல அவர் இல்லாத எந்த மெயின் இதுவும் வராது. நியூட்டன் தேர்ட்ல எல்லாருக்குமே தெரியும். நியூட்டனின் 3ஆம் விதி, அதெல்லாம் எஸ்பெஷலா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது அது எப்படி புவி ஈர்ப்பு விசைனா இதுதான் அப்படின்றது வந்து ஆப்பிள் மண்டையில வரும்போது நானா தானே ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுருப்பேன். ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டு எப்படி அது மேல இருந்து விழுது, எது வந்தாலும் கீழே தானே வருது, அப்ப பூமி இழுகுதோ அப்படின்ட்டு கிராவிட்டின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிறாரு பாருங்க. இப்ப நிறைய பேருக்கு ஆப்பிள் மண்டையில விழுந்துன்னு இருக்கு நிறைய இடத்துல நிறைய டைம்ல. இனி யாருமே ஆப்பிள சாப்பிடலாமா? என்ன அப்பத்திக்கு என்ன தீர்வு என்பதை பார்க்கணுமே தவிர, நம்மளை சுத்தி ஆண்டவர் பிளான்ஸ்னால, பெரிய பெரிய திட்டங்கள்னால நம்மளை நிரப்ப வல்லவரார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணி ஆராய்ச்சி செய்து இந்த ஊருக்கு எந்த பிசினஸ் ஒர்க் ஆகும், இந்த காலகட்டத்திற்கு எந்த பிசினஸ் ஒர்க் ஆகும். பாருங்க, நம்ம எக்ஸ் சிஎம் ஸ்டாலின் ஐயா கூட சொல்லிட்டு இருக்கிறாரு, ஜென் ஜி கேத்த மாதிரி எங்களுடைய திமுகவை மாத்தணும்டா அப்படின்னு. எல்லாம் அடுத்த லெவலுக்கு போயிடணும், சும்மா பழைய மாதிரி இருந்தா வேலை ஆகாதுன்ட்டு அறிக்கைட்டுக்கிறேன். ஜென்ரேஷனல் அந்த ஜென் ஜிக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் எல்லாத்தையும், திமுக வேற லெவல்ல வரப்போகுது. பாருங்க, இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 75 இயர்ஸ் ஒரு ஒரு ஜோன்ல இருந்த ஒரு 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 பொலிட்டிக்கல் ஒரு கட்சி, அதோடைய தலைவர், மூத்த தலைவர், போதும்பா நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டோம், அடுத்த தலைமுறை வரட்டும் அப்படிலாம் விட்டு போல, இன்னும் இருக்கிறேன்டா போட்டியிலன்ற மாதிரி, மக்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எப்படி அப்கிரேட் ஆகலாம், இப்ப அப்படித்தானே இன்னொரு கட்சி வந்துச்சு, நான் வரேன் காம்படிஷனுக்கு அப்படிலாம் விட்டுற முடியும். அந்த விதமான வைராக்கியம் இருக்கணும் உங்களுடைய குடும்பத்திற்கு. வாட்டவர் எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ பிசினஸ்ல அப்படிலாம் விட்டுற மாட்டேன். சும்மா காலம் மாறிச்சு பிரதர், இந்த மாதிரி இல்ல, எனக்கு இதுதான் தெரியும், இதுதான் வரும், அதனால நாங்க இருந்த வரைக்கும் இதை செஞ்சுட்டு போனோம், இப்ப காலம் மாறிச்சு அந்த மாதிரிலாம் இருந்தா அப்படியே புலம்பினே உட்காந்து இருக்க வேண்டியது. இந்த காலம் மாறிச்சுன்னா நான் எப்படி மாறணும் பாருங்க. இத்தனை அதனாலதான் ஸ்டாலின் ஐயோட எக்ஸாம்பிள் சொன்னதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனல். இந்த வயசுல அப்படி வந்து எழும்பி வாடா ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னா சோசியல் மீடியாவில் நிறைய ஆக்டிவ் ஆகணும். வரோம் நாங்களும் வரோம், எல்லாம் நாங்களும் வரோம், ஃபைட் ரேஸ், சூப்பர், வரவேற்கத்தக்கது. அவருக்கே அவ்வளவு வைராக்கியம் இருக்கு, நமக்கு ஏன் இல்லை? அதனாலதான் அவங்களாம் அங்க இருக்கிறாங்க, நம்மள ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னா அந்த விதமான வைராக்கியம், அந்த விதமான டீம் ஒர்க், அப்கிரேடிங் ஸ்கில்ஸ் இல்லை, அப்கிரேட் பண்ணிக்கணும், செல்ஃப் அப்கிரேடு, டீம் அப்கிரேடு,
எம்பவர்மெண்ட், மோர் தென் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ், அப்கிரேடு. நான் வந்து எனக்கு இவ்வளவுதான் தெரியும் brother. இது போதும் இது போதும். ஏன்னா புதுசா கத்துக்கிறதுக்கு மனசு இல்லை, நம்மளுக்கு பிரசங்க கேட்க மனசு இருக்கு. போய் ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங்ல உட்கார மனசு இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அங்க காசு கேட்பான். பிரசங்க இலவசம். ஆமா, பிரசங்க இலவசம். ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங்கோ, ஒரு உங்களுடைய ஸ்கில், நான் இதுல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஸ்கில்லுக்கு போனா காசு கேட்கறான். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சமக்குள்ளார் கொடுத்துட்டாரு. கீபோர்ட் கிளாஸ் போஸ்டர் பார்த்துட்டு பையன் கான் பண்ண, நான் 2 பேர் அனுப்புறேன். சூப்பர் பாஸ்டர், சூப்பர், தேங்க்யூ. ஆனா இலவசமா கத்தரணும், நல்லா வாங்கி கட்டின்னு போயிட்டு. என்ன இலவசம்? எப்படி இலவசம்? இலவசமா பெற்றேன். எங்க இலவசமா பெற்றேன்? நானே காசு கொடுத்து தான் கீபோர்டு கத்துக்கிறேன். எங்க இலவசமா பெற்று? எதை வசனத்தை திணிக்கிறாங்க பாரு ஊழியக்காரங்க. காசு. அவங்க சபை, நான் நிச்சயமா ரொம்ப பரிதாபப்படுறேன். அந்த சபையில அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு ஊழியக்காரங்களே வர முடியாது. எவனா ஆல்ரெடி கத்துக்குன்னு வந்து செயல்பட்டா அவர் அந்த பசங்களையும் வளர விட மாட்டார், அவன் சபையும் உருப்பட விட மாட்டாரு. இவரை போலவே ஓசிலி எல்லாம் நடந்துன்னு ஆசை வாய்ப்பே கிடையாது. சபையை குறிச்சு பரிதவிக்கணும் பாருங்க அந்த மாதிரி ஆளுங்க. என்ன பண்ணலாம்? இவ்வளவு ஃபீஸ் அப்பா சூப்பர், சபை ப்ரொவைட் பண்ணணும். நான் நல்ல பணம் இருக்கிற ஆளுங்க, ஏழைங்களுக்கு நான் இலவசமா கூட சொல்லி தரேன். இவனும் நல்ல கொழுத்த ஆளுங்க. சமகா நாளா மூஞ்சில ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், ஐயா வெரி சாரி, வெரி வெரி சாரி, நான் ஃப்ரீயா சொல்லி தர மாட்டேன். ஏன்னா இலவசமா ஒண்ணு வந்ததுனாலே நம்ம தான் பிரைஸ்ன்னு அர்த்தம். இலவசமா ஒரு விஷயம் வந்தனாலே பலியாடே நீதான்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. இலவசமான ஸ்கில்ஸ் எதுவுமே, எந்த ஸ்கில்லுமே எனக்கு தெரிஞ்சு இலவசமாலாம் சொல்லி தர மாட்டாங்க. உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய வாழ்வாதாரம் உயரத்துக்கு ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த ஸ்கில், இந்த காஸ்ட் அப்படின்னா தயவு செஞ்சு காசு குத்தாத கத்துங்க. நான் விசுவாச அறிக்கை எழுதுறேன். நீங்க போட்ட காசை விட அதிகமா எடுத்துடலாம். நான் சாட்சி அதுக்கு. ஓகேவா? இன்னும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், டாக்டர் படிச்சா நிறைய செலவாகன்ட்டு படிக்க வைக்காம இருக்க முடியும். லோனுங்கன்னு வாங்கி நீங்க படிக்க வைக்கிறீங்க. ஏன்? என்ன விசுவாசம்? டாக்டர் படிச்சு என் பொண்ணும் என் பையனும் டாக்டர் ஆயிட்டானா அதுக்கப்புறம் சம்பாதிப்பான். இப்போ ஒரு 10 லட்சம் ஆயிருக்குது, கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன், 20 லட்சம் ஆயிருக்குதுன்னா அவன் 2 கோடி எடுத்துருவான். ஆமா, அதுக்கேற்ற மாதிரி கனிகள் கரெக்டா பாஸ், உருப்படியான டாக்டரா நல்லா சீரியஸா இதை எடுத்துன்னு எங்க அம்மா அப்பா இதை படிக்க வச்சிருக்கிறாங்க. நான் இந்த வயசுல லவ் யூ பண்ணு சுத்தின்னு வாழ்க்கையை கெடுத்துக்காம ஃபோக்கஸ்டா நான் படிக்க போறேன் அப்படின்னு உண்மையும் மொத்தமா படிச்சானா அந்த லெவல்ல போய் அடைஞ்சு 20 லட்சத்தை அப்படியே அடைச்சிட்டு 2 கோடி வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஓகேவா? எதுக்கு இதை சொல்றேன்? ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்றதுக்கு காலேஜ் போற பசங்களே அவங்களுடைய ஸ்கில்ஸை, அவங்களுடைய லேர்னிங்கை அப்கிரேட் பண்ணிக்கிறது லட்சத்துல ஆயிரங்கள் கொடுத்து பழகுறாங்கன்னா, நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், என்னுடைய பிசினஸ் அடுத்த லெவல் போகணும், என்னோட ஊழியம் அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற ஒரு பிரயாசத்துல காசு குத்து கத்துக்கினா என்ன? உங்களை சுத்தி காசு குத்தாதான் வேலை நடக்கும்னா, லஞ்சம் கொடுக்கறத பத்தி பேசல. காசு குத்தாதான் என் ஸ்கில் செட் வளரும். இந்த ஸ்கில் செட் வளர்ந்தாலும் இந்த இடம்லாம் மீட் ஆகும். நான் இந்த லெவலுக்கு போக முடியும்னா தயவு செஞ்சு காசு போனா பரவாயில்ல, களை இறங்குங்க, அறுவடை மிகுதியா இருக்கும். ஸோ 2 ராஜாக்கள் 4:5 நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இவர்கள் பாத்திரங்களை அவள் இடத்துல கொடுக்க, அவள் அவைகளில் வார்த்தாள். குடும்பமா சேர்ந்து இவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதன் விளைவு சூப்பரான ஒரு அறுவடை கர்த்தர் அவர்களை கொடுத்தார். அறுவடை என்பது காரணம் காட் பிளஸ் த ஃபேமிலி, காட் பிளஸ் தேர் பிரயாசம். அவங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் வந்து என்ன குழந்தைய வச்சு வேலை வாங்கிக்கிறேன், சைல்டு லேபர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் திட்டல பாருங்க. நல்ல குட் 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 அப்ரிஷியேட் பண்றாரு. சூப்பர். ஊழியக்காரர் சொன்னது நீங்க கேட்டீங்க, அதோடைய பலனை அனுபவிச்சாங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னது அவங்க கேட்டாங்க, அதோடைய பலனை அனுபவிச்சு அவங்க ஃபேமிலியை லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஒரே நாள் எல்லாத்தையும் சேல் பண்ணி ஃபுல்லா மணி ஆயிட்டு இருக்கும் நான் நம்புறேன். இல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்கன்னா எனக்கு தெரியாது, அவங்க வீட்டுல நட்டி பார்க்கல. இருந்தாலும் இப்ப இந்த ஊழியக்காரர் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்களும் அதுக்கேற்ற விதத்துல ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். அதனாலதான் உங்களுக்காகவே, இங்க இருக்கிற யாரோ ஒரு நபருக்காக இல்ல நிறைய பேருக்காக ஒரே ஒரு வாரம் 45 நிமிஷத்துல முடிய வேண்டிய மெசேஜ் 4 வாரம் இன்னும் முடியல. மெசேஜ் டு பி கண்டினியூட் தான். 4 வாரம் எல்லாமே ஒரு 1 ஹவர் பிளஸ் மெசேஜ். ஆண்டவர் ஏதோ சீரியஸா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு இது நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு. என் சைட்ல நான் நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு. ஊழியத்திலயும் சரி, என்னுடைய பிசினஸ்லயும் சரி, ரொம்ப கிளியர் கட் கம்யூனிகேஷன் வந்துட்டு இருக்கு. நான் அதுக்கான பிரயாசங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மெசேஜ் மூலியமா தான் சொல்றேன். நான் அவங்க கூட பேசும்போது என் காதும் கேட்குது, என் ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்படுது, எனக்குள்ளும் ஆமால அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஸோ கர்த்தர் உங்களை கொண்டு, உங்க ஃபேமிலியை கொண்டு ஏதோ ஒரு ஷேக் உங்களுடைய பிசினஸ்லயும் உங்களுடைய ஊழியங்கள்லயும் நீங்க எதுல அடுத்த லெவல் போனோம்னு வச்சுக்கலாம். அதுல அவரு ஹி இஸ் வெரி மச் இன்வால்வ் இன் இட். பசங்களை கெடுத்துடாதீங்க. பசங்களை வந்து பப்பட் ஆக்கிடாதீங்க. பப்பட்னா தெரியும் இல்லையா? பொம்மை கைக்குள்ள ஏதோ நீங்க அசைத்த, நீங்க வாய் அசைச்சா அது அசையும். அவர்களா சுயமா அவங்கள வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க.
பசங்க கோஆப்ரேஷன் இல்லைன்னா ஜெபத்துல வைங்க, கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். திருப்பி சொல்றேன் பாருங்க, நிறைய ஊழியக்காரருடைய பசங்க ஊழியத்துக்கே இல்லை, அவன் பாட்டுன்னு ஒரு வழியில சுத்தினு இருக்கிறான், ஏதோ வழியில போங்க, சபை வளராது. நாளைக்கு நீங்க இவங்க ஊழியம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஊழியம் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை, ஊர் பேர் சொன்னா மாட்டிப்போம், இவங்களாம் இந்த மெசேஜ் கேட்க வாய்ப்பு இருக்குது. சென்னையில ஆம், அவங்களுக்கு அப்புறம் அவங்க பசங்க வரல ஊழியத்துக்கு. இன்னைக்கு அவங்களால ஊழியம், அவங்க ஊழியம் வந்து அந்த மூத்த ஊழியர் இருக்கிறார் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியல. ஒரு காலகட்டத்தில் சும்மா ஃபயரா இருந்துச்சு, மக்கள்லாம் சூப்பர், அப்படியே மக்கள்லாம் அப்படியே இருக்கிறாங்க, யாருமே நம்பர்ஸ்லாம் கம்மியாகல, ஜே 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 எனக்கு. ஐயோ ரொம்ப வயசானவர் அவர். பிள்ளைகள் அதுக்கப்புறம் எழும்பல. இன்ஃபேக்ட் அவங்க இப்போ உயிரோடவே இல்லை ஒரு சில பேர். பிள்ளைகள் எழும்பல, சரியான அந்த அடுத்த ட்ரைனிங் நடக்கிறதுனால யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. ரீப்ளேஸ்மெண்ட்னா யாருன்னா ஒருத்தர் வந்து கெஸ்ட் ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போலாம், கெஸ்ட் ஸ்பீக்கர் பேசிட்டு போலாம். பையாக்கு அப்புறம் சபை யாரு, யாரு லீடர்ஷிப், ஷெப்பர்ட் யார், மேய்ப்பன் யாரு? கெஸ்ட் ஸ்பீக்கர்லாம் மேய்க்க முடியாது, மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி, யார் வேணா பிரசங்கம் பண்ணலாம், யார் வேணா பிரசங்கம் பண்ணலாம். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் யார் வேணா பிரசங்கம். ஆனா மேய்ப்பன்ன்ற அந்த கணம், அந்த இது ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். அதுக்கு ஒரு ஹார்ட் வேணும், மேய்ப்பனின் இதயம். அது இந்த இந்த கூட்டத்துக்கு நான் இவரை தான் தீர்மானிச்சுன்னு ஆண்டவர் நிர்ணயிச்சிருந்தாதான் அந்த இடத்துல போய் உட்கார முடியும். பாருங்க, அது ரொம்ப இப்ப எனக்கு அந்த சபையை யோசிச்சு பார்க்கும்போது பாரமா இருக்கு. அந்த மாதிரி உங்க சபையை ஆயிடக்கூடாதுன்னு நான் நான் உங்க சபை மேல நான் ஜீவனை பேசுறேன். தயவு செஞ்சு பசங்களை கோஆப்ரேட் பண்ண வைங்க. இல்ல சுட்டு போட்டாலும் அவங்க வரலன்னா நீங்க ஜெபத்துல வைங்க, ஆண்டவர் இந்த நெல்சனை தானி பூண்டிக்கே வரமாட்டேன், எனக்கு கேசிசி தான், நான் வந்து சென்னை தான், நான் சென்னை காய் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ நீங்களே வற்புறுத்தி என்ன சென்னைக்கு அனுப்பிச்சாலும் ஐயோ சென்னைலாம் செம்ம நாய்ஸியா இருக்கு, எனக்கு கிராமம் தான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டேன். இங்க வந்து இந்த நன்மைகளை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க என்ன, இது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க இந்த வீட்டுல வற்புறுத்தல, திட்டுலாம் வாங்கியிருக்கிறேன். ஆப்பாமா அது அங்கதான் ஊழியம் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டா இருந்தேன். பட் அங்க இருக்கிற ஊழியத்தை காட்டிலும் இங்க நான் செய்ய வேண்டிய ஊழியத்துடைய அந்த எல்லை, ஓகேவா, ஒரு பேண்ட்வித், ஒரு growth இங்க நிறைய தேவைப்படுது. நீ அங்க நல்லா தான் பண்ண, அங்கேயும் ஆசீர்வாதமா இருந்த, இங்க வா இன்னும் எக்ஸ்ட்ரா மக்களுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஆண்டவர் ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பும் போது கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். வேண்டாம் ஒரு பலம் இல்லை, நல்ல மனசார கீழ்ப்படிஞ்சேன். அதோடைய கனிகளை வந்து இன்றைக்கு நானும் என் குடும்பமும் ருசி பார்க்கிறோம். என்னையே நான் எவ்வளவு அடம்புச்சேன்றது என்னுடைய சபை மக்களுக்கு தெரியும். அவங்களாம் கேட்பாங்க, நீங்க வாங்க அடிக்கடி வரமாட்டீங்க, இல்ல இல்லம்மா அங்க இருக்கு, இல்ல இல்லடா அங்க இருக்குது, இல்ல இல்லம்மா எல்லாமே அங்க நல்லா அங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்குன்னு இப்ப அங்கேயே போக முடியல. பாருங்க, இங்கே டைம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு, சென்னைக்கே போக முடியல. நம்மளே எதனா பிளான் பண்ணி போனாதான் உண்டு, அதுவும் போக வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதையே வேணாம், ஒரு விருப்பமே இல்லாத ஒரு ஆளுக்கு இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா உங்க பசங்களையும் ஆண்டவர் உங்களுடைய பிசினஸை உயர்த்தி தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுடைய ஊழியத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் உங்க பசங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்யணும். ஏன்னா பசங்க உண்மையா இருப்பாங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா நடத்துவாரு. இல்ல இது வேளாவாதி, இவங்க பசங்க ஏலியின் குமாரர்கள் போல, சாமுவேலுடைய குமார் அதுக்கப்புறம் வரல பாருங்க, உங்க பசங்க வரல, ராஜா வேற வேற ராஜா தான் வேணும், உங்க பசங்க எல்லாம் செட் ஆக மாட்டேன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது, தட்ஸ் ஓகே. அந்த மாதிரி மக்கள்னால ஆர் ஆண்டவர்னாலே ரிஜெக்ட் பண்ணாத நபர்கள் உங்க ஃபேமிலியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கட்டணும். இது ரொம்ப சீரியஸான ஒரு மெசேஜ், ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. ஜெபத்துல வைங்க, பிளான்ஸ் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் உங்களுடைய குடும்பத்தை கொண்டும் டீம் ஒர்க்கா கர்த்தர் எழும்பி உங்களுடைய காரியங்களை கட்ட வல்லவராக இருக்கிறார். இயேசு நாமத்தில் யார் யாரெல்லாம் இதை கேட்குறீங்களோ, ஜூம்லயும் சரி யூடியூப்லயும் சரி, நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு இதை கேட்டாலும், எத்தனை மாசம் எத்தனை நாட்கள் கழிச்சு கேட்டாலும், இயேசு நாமத்துல அவங்களை பிளஸ் பண்ணி ஒரு தீர்க்கதரிசன வசனம் பேசுறேன். உங்களுடைய ஊழியத்தையோ, உங்களுடைய பிசினஸையோ, உங்களுடைய சபையோ, உங்களுடைய வாட் எவர் யுவர் இன்வால்வ், உங்களுடைய ஆண்டர்பிரினர்ஷிப் வாட் எவர், உங்களுடைய தரிசனத்தை உங்களை கொண்டும் உங்களுடைய குடும்பத்தை கொண்டும் கர்த்தர் கட்டி எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அவரால் அது கூடும். அவரை நம்புங்க. நான் உங்களை பிளஸ் பண்றேன். உங்க ஃபேமிலியா சேர்ந்து பண்ணுங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா சொன்னது போல நம்மளும் எல்லா விதத்திலும் நானும் என் வீட்டாருமா என்றால் இந்த பிசினஸ் தூக்கின்னு போவோம், தேவனா மகிமைக்காக. அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். there's no better investment than a family. உங்க குடும்பத்தை காட்டிலும் ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியெல்லாம் தேர்ந்துருக்காங்க, டைம் வேஸ்ட். நிறைய அந்த மாதிரிலாம் தேடி அடி வாங்கியிருக்கிறேன். அதனால அப்படிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபேமிலி மேல அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சிறப்பான அவருடைய காத்து கொண்டு இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களும் பெரிய சாட்சிகளும் வருகிற நாட்கள் நம்ம இது சார்ந்து கேட்போம் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம்.